Okay, welcome you all back. So இன்னைக்கு நாங்க 2023 கம்பெனி பேப்பர் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இதுல உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் உண்டு. இது புதுசு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகிட்டுது. உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் சம்பந்தமா ஒரு விஷயம். ஓகே, இதுல இருக்கிற இந்த விஷயம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி, இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி கேள்விப்பட்டார்கள்? எஸ் போடுங்க. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னது அது? அப்படி என்றா என்ன பிள்ளைகள்? ஓகே, இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் குழு. என்ன கணக்கீட்டு நியமங்கள் குழு? அதாவது இலங்கையில கணக்கீடு தொடர்பாக செல்வாக்கு செலுத்துகின்ற சட்டம். எந்த சட்டம் பிள்ளைகள்? கணக்கீடு தொடர்பாக செல்வாக்கு செலுத்துற சட்டம் தெரியுமா? ஆயிரத்தி 995 ஆண்டு கணக்கீட்டு கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம். சரியா? அப்ப இந்த முறை புதுசா இது தொடர்பாக கேள்வி வரப்போகுது. ஏனென்றா 2023 ஆண்டு இப்ப நான் சொல்ல போற விடயத்தில இருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே பிள்ளை? அப்ப இலங்கையில கணக்கீடு தொடர்பாக செல்வாக்கு செலுத்துகின்ற சட்டம் 1995 ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம். இந்த சட்டத்துல கணக்கீட்டு நியமங்கள் குழு, கணக்காய்வு நியமங்கள் குழு, கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு என்ற 3 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி, கணக்கீட்டு நியமங்கள் குழு என்றது இருக்குது. இந்த கணக்கீட்டு நியமங்கள் குழுவுல பிள்ளைகள் 2021 மார்ச் மாதத்துல இப்படி ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட ஏ லெவல் கணக்கீட்டு நியமம் LKAS 16 தொடர்பாக ஒரு சில சின்ன திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. தெரியுமா? இதை பத்தி யாரும் கேள்விப்பட்டீங்களா? இந்த LKAS 16ல திருத்தம் சம்பந்தமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டார்கள்? கேள்விப்பட்டீங்களா பிள்ளைகள்? ஓகே, நோ, எஸ் எஸ். ஓகே, சரி. அப்ப இதுல பாருங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குண்டா, நீங்க இந்த LKAS 16ல இயந்திரம் அல்லது சொத்துக்கள் ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய கிரயம் சேர்க்கைக்குள்ள ஆரம்ப பரிசோதனை கிரயம், அதற்காக ஏதாவது மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அதனை நாங்க விற்பனை செய்தா அந்த விற்பனை பெறுமதியில இருந்து ஏற்பட்ட கிரியத்தை கழிச்சு போட்டு நாங்க அந்த சொத்தின் கிரியத்தோட சேர்த்துனாங்க. சோ அது தொடர்பாகத்தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. பாருங்க, இதுல அக்கார்டிங்லி அமெண்ட்மெண்ட் prohibit a company from deducting from the cost of property, plant and equipment amount received from selling items produced while the company is preparing the asset for intended use. Instead, a company will recognize such sales proceed and related cost in the profit or loss. அப்ப இவ்வளவு நாளும் நாங்க அந்த ஆரம்ப பரிசோதனை கிரயத்துல, சரியா, அதை நாங்க ஆரம்பம் முதலாக அதை செக் பண்றது, டெஸ்ட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஏற்படுகின்ற செலவு, அதனால் எழுகின்ற விற்பனை பெறுமதிய விற்பனையில இருந்து எங்களோட செலவை கழிச்சு போட்டு சொத்தின் கிரியத்தோட சேர்த்துனாங்க. ஆனா இப்ப புதிய திருத்தத்தின்படி அந்த செலவை எங்களுக்கு ஏற்பட போகின்ற இந்த ஆரம்ப கட்ட பரிசோதனை கிரயத்தினுடைய சேல்ஸ் ப்ரொசீடர் வருமான கூற்றுல பதிவு செய்ய சொல்லி மாத்தி இருக்கிறாங்க. சொத்தின் கிரயத்தோட சேர்க்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
சரிதானே? ஏன் இதை பத்தி சொல்றேன்டா, இந்த 2023ஆம் ஆண்டு கம்பெனி கல்வி இது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கினதாக இருந்தது. எனக்கு தெரியல போன வருஷம் எத்தனை பேர் இதை தெரிஞ்சு கொண்டு கணக்கு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஈவன் அதுக்கு பிறகுதான் நான் தேடின இடத்துல இந்த லெட்டர் அவங்க ரிலீஸ் பண்ணின இந்த நோட்டீஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அவங்களோட வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா நீங்க இந்த நோட்டீஸை நீங்க வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். இது நான் தயாரிச்சதில்லை, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டியால வெளியிடப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஆதனம் பொறியுபகரணம் LKS 16 தொடர்பாக சேல்ஸ் ப்ரொசீட் அந்த ஆரம்ப கட்ட பரிசோதனை கிரியத்த பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய வேண்டிய தேவையாக இருக்கும்? எஸ், அதனை வருமான கூற்றில காட்ட வேண்டி இருக்குமே ஒழிய சொத்தின் கிரியத்தோட சேர்க்க கூடாது. ஆரம்ப கட்ட பரிசோதனை கிரியங்களை வருமான கூற்றில காட்ட வேணுமே ஒழிய சொத்தின் கிரியத்தோட காட்டக்கூடாது என்று அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. நான் கேள்வி செய்யக்குள்ள இது தொடர்பான கூடுதலான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரி, கேள்விக்குள்ள போவோம். நீங்க கோட் அடிச்சு வச்சிருப்பீங்க என்று நம்புறேன். ஒரு கேள்வி செய்ய முதல் பிள்ளைகள் கேள்விக்கு தயாராக இருக்கணும். கேள்வியில கோட் அடிச்சு சப்ஹெடிங் எல்லாம் போட்டு இருக்கணும். சரிதானே? அப்ப இதுல முதலாவது பாருங்க, வரையறுத்த இது 2023ஆம் ஆண்டு கம்பெனிகள். பவானி பொது கம்பெனியானது தனிப்பொருளின்றி உற்பத்தி செய்யும் உற்பத்தி கம்பெனியாகும். தனிப்பொருள் என்றால் ஒரே மாதிரியான ஒரே ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்து கொண்டு வருது. அதனுடைய பரீட்சை மீதி தந்திருக்காங்க, மேலதிக தகவல்கள் தந்திருக்காங்க பிள்ளைகள். அப்ப மேலதிக தகவல்கள் நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு முன்னர் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, ஆதனம் பொறி உபகரணங்கள் கிரயத்துல மொத்தமாக தரப்பட்டிருக்கு. 1/4/2022 திரண்ட பெருமானத்தை நாங்க கணக்கு செய்யப்படுகின்ற வருடம் பிள்ளைகள் எந்த வருஷத்துக்குரியது? 31/3/2023 முடிவடைகின்ற வருடம். அப்ப இந்த வருடம் எத்தனை ஆண்டுகதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1/4/2022. சரிதானே? அப்ப இந்த திரண்டதை பாருங்க, என்ன திகதியில இருக்குது? 1/4/2022 காணப்படும். 1/4/2022 காணப்பட்டா நடைமுறை ஆண்டு அல்லது கணக்கு செய்கிற வருஷத்துக்கு பெருமானத்தேய்வு செய்துட்டாங்களா? பெருமானத்தேய்வு செய்யலையா? பெருமானத்தேய்வு செய்ய இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பெருமானத்தேய்வை மேற்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப இதை ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே, கேள்வி வழக்கம் போலதான் முதலாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். கவனிங்க. சோ ரஃபா நீங்க பாருங்க பிள்ளைகள், இது உற்பத்தி கம்பெனி. சரியா? உற்பத்தி கம்பெனியாக இருக்கிறதால இருப்புக்கள் எப்படி தந்திருக்காங்க? மூலப்பொருள் முடிவு பொருள் என்று இரண்டாக தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு உற்பத்தி கிரயம் தொடர்பான அறிவும் இந்த கேள்வியை செய்யறதுக்கு அது சம்பந்தமான அறிவு நீங்க கட்டாயம் வச்சிருக்கணும். எல்லாரையும் கேள்வி செய்யறது கஷ்டமா இருக்கு. அப்ப உற்பத்தி கிரைய கூற்ற ஒருக்கா மனசுல நினைச்சு பார்க்கணும். ஓ, என்னென்ன வரும்? மூலக்கிரயம் வரும், உற்பத்தி மேந்தலை வரும், உற்பத்தி கிரயம் கால்குலேட் பண்ணுவோம். அதை கொண்டு போய் எங்க மாத்துவோம் பிள்ளைகள்? வருமான கூற்றுல மாத்துவோம். அதுல இருந்து விற்பனை கிரயத்தை கண்டுபிடிப்போம். அப்ப இங்க எங்களுக்கு உற்பத்தி கிரயம் எல்லாம் கால்குலேட் பண்ணு கரையில கேள்வி, நேரடியாக விற்பனை கிரயம் மட்டும் தந்திருக்கான். சரிதானே? முதலாவது பாருங்க பிள்ளைகள், நடைமுறை வருடத்தில் 10,000 பொருள் அலகு உற்பத்தி செய்யப்பட்டன. அப்ப நடைமுறை வருடத்துல 10,000 பொருள் அலகு, அப்ப 10,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவற்றுள் 10% அலகுகள் 31/3/2023 விற்பனை செய்யப்படாமல் இறுதி முடிவு பொருள் இருப்பு மீதியாக இருந்தன. அப்ப இதுல கவனிங்க, பரீட்சை மீதியில காட்டப்பட்டிருக்கின்ற இந்த முடிவு பொருள் இருப்பு 3,600 ரூபாய் எத்தனை அலகுகளுக்குரியதாக இருக்கும் பிள்ளைகள்? எத்தனை அலகுக்குரியதாக இருக்கும் இந்த 3,600 பொருள்? 100 அலகுக்குரியதாக இருக்க போகுது. சரிதானே? 100 அலகுக்குரியதாக இருக்கும் இந்த 3,600 முடிவு பொருட்கள். 3,600 பெறுமதியான முடிவு பொருட்கள், சரி 100 இல்லைன்னு 1000 மாறி போட்டோம், 1000 அலகுகளுக்குரியதாக இருக்கும். அப்ப 10,000 எப்படி வந்தது? 10,000 யூனிட்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. சரியா? 10,000 யூனிட்ஸ்ல 10% இருப்புகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படாமல் இருக்கு, சாரி விற்பனை செய்யப்படாமல் இருக்கு. ஆகவே விற்பனை செய்யப்படாமல் இருக்கின்ற இருப்புக்கள், சரியா,
எத்தனை அலகுகளாக இருக்கும்? 1000 அலகுகளாக இருக்கும். அதை நீங்க கவனிச்சு கொள்ளணும். அடுத்தது பாருங்க, பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள விற்பனை கிரயம் இறுதி முடிவு பொருள் இருப்பின் கிரய கணப்பீடுகளின் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய பெருமானத்தெய்வானது கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அப்ப பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய பெருமானத்தெய்வு இந்த கேள்வியில பாருங்க, காணி கட்டடம் என்னென்ன பொருள் ஆதனம் பொரிய உபகரணம் தந்திருக்கான்னு பாருங்க. காணி கட்டடம், தொழிற்சாலை கட்டடம், உற்பத்தி பொறிகள், சரியா? இவ்வளவு விஷயமும் தந்திருக்காங்க. இதுல இப்ப நீங்க சொல்ல போற விடயம் காணி கட்டடம், காணி, தொழிற்சாலை கட்டடம், உற்பத்தி பொறி, அலுவலக உபகரணம். இதுக்குள்ள பிள்ளைகள் எங்களினுடைய இந்த உற்பத்தி கிரயத்தோட தொடர்புடைய பெருமான தேய்வினை ஏற்படுத்தும் ஆதனம் பொறி உபகரணம் என்னென்ன வரப்போகுது? ஒன்று தொழிற்சாலை கட்டிடம் வரப்போகுது, இன்னொன்று உற்பத்தி பொறிகள் வரப்போகுது. விளங்கிட்டு தானே? ஏன் இது ரெண்டும் உற்பத்தி பொறி என்றது உற்பத்திக்கு அவசியமானதாக இருக்கும், தொழிற்சாலை கட்டிடங்கள் என்றது தொழிற்சாலையில தான் உற்பத்தி நடக்கும் பிள்ளைகள். அப்ப இரண்டினுடைய பெருமானத்தையும் கவனத்துல கொள்ளப்பட இல்லை. அப்ப கேள்வியில அவன் நேரடியா சொல்ல இல்லை. பாருங்க, எந்தெந்த பொருட்களினுடைய எந்தெந்த ஆதனம் பொறி உபகரணங்களினுடைய பெருமானத்தை செய்யப்படையில என்று சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்கான். உற்பத்தி கிரயம் கணிப்பீட்டுக்கு தேவையான தொடர்புடையண்டா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். தொழிற்சாலை கட்டிடமும் உற்பத்தி பொறியும் தான் இந்த உற்பத்தி கிரயத்தோட தொடர்புடைய பெருமான தீவுகளாக இருக்கும். அந்த ரெண்டையும் கவனத்துல எடுக்கல. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்ன்றதை பார்ப்போம். சரி, அடுத்தது பாருங்க, இந்த தொழிற்சாலை கட்டிடம் உற்பத்தி பொறி தொடர்பாக வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. சரிதானே? கீழே பாருங்க, இதுல இன்னும் ஒரு நோட். 3, 4, 5 ஆகிய சீராக்கங்களில் குறிப்பிடப்பட்டவை தவிர ஆதனம் பொறி உபகரணங்களின் கொள்வனவு அகற்றல் அல்லது மீள் மதிப்பீடு எவையும் இவ்வருடத்தில் மேற்கொள்ளப்படவில்லை, இடம்பெறவில்லை. வருடத்துக்கான பெருமானத்தெய்வானது நேர்கோட்டு அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். ஆதனம் பொறி உபகரணங்களின் உருப்படிகளின் எஞ்சிய பெறுமதி 0 என கருதுக. அப்ப எஞ்சிய பெறுமதியை எப்படி வச்சு செய்ய போறோம்? 0 கருதி செய்ய போறோம். வணிகத்தில் காணியானது 31/3/2023 முதல் தடவையாக மேல் மதிப்பு செய்யப்பட்டிருக்கு 10,000க்கு. இந்த உற்பத்தி பொறியை பத்தி ஒரு செம்மையாக தந்திருக்கு. சரிதானே? அப்ப இப்ப நாங்க இந்த முதலாவதோட தொடர்புடைய விஷயம் என்று பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, தொழிற்சாலை கட்டணம் உற்பத்தி பொறி சம்பந்தப்பட போகுது. இந்த உற்பத்தி பொறியோட தொடர்புடையதாக இங்க 5வது மேலதிக தகவல்ல ஒரு விடயம் தரப்பட்டது. சோ இவ்வளவுத்தையும் யோசிச்சுதான் பிள்ளைகள் இப்ப இந்த கேள்வி செய்யலாம். இவ்வளவு காலம் எனக்கு தெரிஞ்சு 2021, 22 கேள்விகள் இவ்வளவு சிக்கலாக கேள்வி தரையில. இதுல இந்த 3 விடயங்கள், இந்த முதலாவது, 3வது மேலதிக தகவல், 5வதையும் சேர்த்துத்தான் இந்த முதலாவது கேள்விக்குரிய விடையை எடுக்க போறோம். சரிதானே? ஓகே. அப்ப முதலாவது பாருங்க, காணி கட்டடங்களினுடைய கிரயம் என்ன திகதியில தந்திருக்கான்? 31/3/2023 கண்டா இறுதி திகதியில தந்திருக்கான். சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க, காணியின் கிரயம் எவ்வளவு இருக்கு? 7,000. பதிஞ்சு கொள்ளுவோம். எங்களினுடைய குறிப்பு நாளில ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுக்குள்ள காணி என்ற ஒரு விடயம் இருக்கு. 2வது என்ன இருக்க பிள்ளைகள்? எங்களினுடைய தொழிற்சாலை கட்டடம் இருக்கு. தொழிற்சாலை கட்டடம் இருக்கு. அடுத்தது பாருங்க, 3வது விஷயம் என்ன இருக்குது? உற்பத்தி பொறி இருக்கு. உற்பத்தி பொறி. அடுத்த விஷயம் என்ன இருக்குது? எங்களினுடைய அலுவலக உபகரணம் இருக்கு. என்ன இருக்குது? அலுவலக உபகரணம் இருக்கு. அலுவலக உபகரணம். சரிதானே? ஓகே. வேற எதுவும் இருக்குதா இல்லையான்றதை பத்தி பேர்ந்து பார்த்துக்கொள்ளும்.
அப்ப இவ்வளவு விடயங்களும் தரப்பட்டிருக்க பிள்ளைகள். இதனுடைய ஆரம்ப மீதிகளை நாங்க இப்ப பதிஞ்சு கொள்ளும். அப்ப ஆரம்ப மீதிகள் இதுல பாருங்க, காணிக்கு 7000 இருக்குது, கட்டடத்துக்கு எவ்வளவு இருக்குது, 28,000 இருக்குது. காணி 7000, 3 சைவர் இல்லாம சொல்றேன். கட்டடம் 28,000, அலுவலக உற்பத்தி புரிய பாருங்க எவ்வளவு காட்டியிருக்காங்க, இதுல 38,000. இந்த 38,000 இப்போதைக்கு போடுறேன்னு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இந்த 38,000 ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்றதை நாங்க ஒன்றொண்டா பார்ப்போம். 38,000 ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எங்களினுடைய அலுவலக உபகரணம் 12,000 ஆரம்ப மீதியாக இருக்கு. சரிதானே? ஆரம்ப மீதிகள் இப்படி இருக்குது. உற்பத்தி பொருள் தொடர்பா இன்னும் ஒரு செம்மையாக தந்திருக்காங்க. அப்ப முதலாவது நாங்க செய்வோம், இந்த தொழிற்சாலை கட்டடத்துக்கு பெருமான தேர்வு செய்ய இல்லைன்னா என்ன செய்யணும், பெருமான தேர்வு செய்யணும். அப்ப பெருமான தேர்வு செய்யறதுக்குரிய சமன்பாடு என்ன படிச்சீங்க, கிரயத்தில இருந்து இங்க பெர்சன்டேஜ் தரையில பிள்ளைகள் என்ன தந்திருக்கான், பயன் தரு ஆயுட்காலம் தந்திருக்கான். அப்ப எப்படி பெருமான தேர்வு கால்குலேட் பண்ண போடும், கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு என்னத்தால பிரிக்கணும் பிள்ளைகள், பயன் தரு ஆயுட்காலத்தால நீங்க பிரிக்க வேண்டி இருக்கும். என்னத்தால பிரிப்பீங்க, பயன் தரு ஆயுட்காலத்தால பிரிக்கும். சரிதானே? அப்ப கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு பயன்தர ஆயுட்காலத்தால பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பெருமான தேய்வு என்றது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, இப்ப இந்த தொழிற்சாலை கட்டடத்துக்கு பெருமான தேர்வு செய்ய இல்லை. எப்படி தெரியும், ஒன்று இதுல தந்திருக்கான் பாருங்க, உற்பத்தியுடன் தொடர்புடைய பெருமான தேர்வு செய்யப்படவில்லைன்னு எங்களுக்கு தெரியும். தொழிற்சாலை கட்டிடம்னா தொழிற்சாலையில தான் மூலப்பொருள் முடிவு பொருளாக மாற்றமடையும், அது பதியே இல்லை. சரிதானே? இரண்டாவது விஷயம் பிள்ளைகள், இதுல ஆரம்ப திரண்ட தேவை பாருங்க, 1/4/2022 தந்திருக்காங்க பரீட்சை மீதியில. அப்ப பரீட்சை மீதியில தந்ததால உங்களுக்கு தெரியணும் இது பெருமான தேர்வு செய்யல. அப்ப கிரயம் தந்திருக்கான் 28,000, எஞ்சிய பெறுமதி எல்லாத்துக்கும் 0. என்ன பிள்ளை, கிரயம் 28,000, எஞ்சிய பெறுமதி 0 எல்லாத்துக்கும். சரியா? பயன் தரு ஆயுட்காலம் எத்தனை வருடம், சொல்லியிருக்காங்க, 14 வருடம். ஆகவே பிள்ளைகள் எங்களினுடைய தொழிற்சாலை கட்டடத்துக்கான பெருமான தேய்வு எவ்வளவு வரப்போகுது, எவ்வளவு பிள்ளைகள் வரப்போகுது, 2000. என்ன எவ்வளவு வரப்போகுது, தொழிற்சாலையினுடைய பெருமான தேய்வு, தொழிற்சாலை கட்டடத்தின் பெருமான தேய்வு 2000 வரப்போகுது. இந்த 2000 கண்டுபிடிக்கிறது பிரச்சனையா, கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு பயன்தரு ஆயுட்காலத்தால பிரிக்க போடுங்க. சரிதானே? அப்ப இந்த வருஷத்துக்கு பெருமான தேய்வு செய்யல. அப்ப இந்த பெருமான தேய்வுக்கு என்ன பதிவு பிள்ளைகள், பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்படித்தானே? விளங்கிட்டுதான் பிள்ளைகள் சொல்றது? பெருமான தேய்வு கணக்கு வரவு, இல்ல பாருங்க இரட்டை பதிவு எழுதுறேன், கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள், 2000. எங்க செலவு, கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு எவ்வளவு பிள்ளைகள், 2000. இப்ப வழக்கமா நாங்க செய்யற வேலை என்ன பிள்ளைகள், பெருமான தேய்வு எங்க கொண்டு போய் போடுவோம் சொல்லுங்க பாப்போம், நிறைய நிர்வாக செலவுக்குள்ள போடுவோம். ஏன்னா வழக்கமா நிலைய நிர்வாக செலவுக்குள்ள கொண்டு போய் போட்டு விட்டுட்டு வந்துடும். ஆனா இந்த கட்டடம் தொழிற்சாலைக்கு உரியது.
தொழிற்சாலைக்குரிய கட்டட பெருமான தேய்வு எங்க போகும் பிள்ளைகள்? உற்பத்தி கிரியத்துக்குள்ள போகும். எங்க போப்பது? உற்பத்தி கிரியத்துக்குள்ள போப்பது. உற்பத்தி கிரயம் இப்ப எங்க இருக்குது எங்களுக்கு தந்த இடத்துல? சொல்லுங்க. உற்பத்தி கிரயம் என்றது தந்த தரவுக்குள்ள எதுக்குள்ள இருக்கும்? உற்பத்தி கிரயம் என்றது தந்த தரவுக்குள்ள எதுக்குள்ள இருக்குது? சொல்லுங்க பாப்போம். எதுக்குள்ள இருக்கும்? எஸ், உற்பத்தி கிரயம் என்றது பிள்ளைகள் பாருங்க, நான் சொன்ன நான் இதுல விற்பனை கிரயம் தரப்பட்டிருக்கு. விற்பனை கிரயத்துக்குள்ள இருக்கும். ஆகவே கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு. அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு காட்டியிருக்காங்க பாருங்க. விற்பனை கிரயம் இது உங்களோட இதுக்குள்ள செய்யணும். இந்த விற்பனை கிரயத்தோட தொடர்புடையது செய்கைகளுக்குள்ள செய்யணும். விற்பனை கிரயத்தை பாருங்க, உங்களினுடைய பரீட்சை மீதியில எவ்வளவு தந்திருக்கான்? 45,200. சரிதானே? 45,200 விற்பனை கிரயம் என்று தந்திருக்கான். ஓகே, இதுல இப்ப நாங்க கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு வச்சா இது உற்பத்தி கிரயத்துக்குள்ள போகும். உற்பத்தி கிரயம் கூடினா எங்களினுடைய விற்பனை கிரயம் என்ன செய்யும் பிள்ளைகள்? விற்பனை கிரயம் அதிகரிக்கும். எவ்வளவு அதிகரிக்க போகுது? கட்டட பெருமான தேய்வு எவ்வளவு அதிகரிக்க போகுது? 2000 அதிகரிக்கும். சரியோ? அப்ப 2000 நீங்க பிளஸ் பண்ணி கொள்ள வேணும். சரிதானே? அடுத்த விஷயம் பாருங்க, இந்த உற்பத்தி கிரயம் இல்ல கவனிங்கோ, இதுல இருக்கிற 2000 2 மில்லியன் என்ற கட்டட பெருமான தேய்வு எத்தனை அலகுகளுக்குரியதாக இருக்கும் பிள்ளைகள்? இந்த வருடம் உற்பத்தி செய்யப்பட்ட 10,000 யூனிட்ஸுக்கு உரியதாக இருக்கும். என இந்த வருஷம் முறுத்துக்குரிய கட்டட தேய்வை பதியாம விட்டுட்டாங்க பிள்ளைகள். அப்ப இந்த கட்டட தேய்வு எத்தனை அலகுகளுக்குரியது? 10,000 யூனிட்ஸுக்குரியதாக இருக்கும். சரிதானே? இதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த 10,000 யூனிட்ஸுக்குள்ள எல்லாமே விற்கப்பட்டு முடிஞ்சுதா? இல்ல, 1000 யூனிட்ஸ் விற்கப்படாம இருக்குது. என்ன? 1000 யூனிட்ஸ் என்ன செய்யுது? விற்கப்படாம இருக்குது. அப்ப 1000 யூனிட்ஸுக்குரிய பெருமான தேய்வு எவ்வளவு பிள்ளைகள் இருக்கும்? 10,000 அலகுகளுக்கு 2000 பெருமான தேய்வு என்றா 1000 அலகுகளுக்குரிய பெருமான தேய்வு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 1000 அலகுகளுக்குரிய பெருமான தேய்வு 200 இருக்கும். சரியா? அப்ப இந்த 200 எதுக்குள்ள இருக்கும்? எங்களினுடைய இறுதி இருப்புக்குள்ள நாங்க என்ன செய்யணும்? முதல் சேர்த்திருக்க மாட்டோம் இந்த 200. ஏன்? பெருமான தேவை கவனத்துல எடுக்கல. ஆனா இப்ப பெருமான தேவை கவனத்துல எடுக்கிறோம். ஆகவே இந்த 200 நாங்க என்ன செய்யணும்? எங்களினுடைய இறுதி இருப்போட சேர்க்கணும். விளங்கிட்டுதா? அப்ப 2000 ஏன் விற்பனை கிரயத்தோட சேர்க்கிறோம்? இந்த கட்டட பெருமான தேய்வு தொழிற்சாலை கட்டடத்தினுடைய பெருமான தேவை. அப்ப தொழிற்சாலையினுடைய கட்டட பெருமான தேவை நாங்க என்ன செய்ய இயலாத பிள்ளைகள்? நிர்வாக செலவுக்குள்ள போட இயலாது. சரியா? அப்ப இந்த 2000 என்ற தொழிற்சாலை கட்டடத்தினுடைய பெருமான தேய்வு இந்த ஆண்டு உற்பத்தி செய்த 10,000 அலகுகளுக்குரியதாக இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான், 10,000த்துல 10% விற்கப்படாமல் இருக்குது. அப்ப 10% விற்கப்படாமல் எத்தனை யூனிட் விற்கப்பட்டிருக்காத பிள்ளைகள்? எஸ், 10,000 அலகுல 1000 அலகு விற்பனை செய்யப்பட்டிருக்காது. இவர் எதுக்குள்ள இருப்பேன்? இந்த 1000 அலகு இறுதி இருப்புக்குள்ள சேரும். அப்ப 1000 அலகுக்குரிய பெருமான தேய்வு எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 200,000. அப்ப இந்த 200,000 இறுதி இருப்புக்குள்ள சேர்ந்திருக்குமா பிள்ளைகள்? இல்ல. 200,000 சேர்ந்திருக்குமா? இல்ல. அப்ப இறுதி இருப்போட இந்த பெருமானத்தை 200,000 என்ன செய்யணும்? நாங்கள் சேர்க்க வேண்டும். அப்ப இந்த 200க்கு என்ன இரட்டை பதிவு வரும்? இறுதி இருப்பு கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள்? 200,000 வியாபார கணக்குல செலவு
200,000 இருக்கும். சரியான பதிவுகளை சொல்லித்தான் உங்களுக்கு சொல்றேன். இதை கூட்டு கழியன்னு சொல்லல. சரியா? அப்ப இறுதி இருப்பை பத்தி பாருங்க. எங்களினுடைய பரீட்சை மீதியில இறுதி இருப்பு ஒண்ணு செய்யவேனா. ஓகே, இறுதி இருப்பு எவ்வளவாக காணப்படுகிறது? இறுதி இருப்பு பரீட்சை மீதியை பாருங்க. இறுதி இருப்பு எவ்வளவாக காணப்படுது பிள்ளைகள்? இல்ல, பரீட்சை மீதியில பார்க்கணும். இறுதி இருப்பு, முடிவு பொருள் இருப்பு. மூலப்பொருள் இருப்பு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லேன. ஏன்? மூலப்பொருள் இருப்பு இன்னும் உற்பத்தி செய்ய தொடங்கப்பட இல்லை. அப்ப முடிவு பொருள் இருப்பு பாருங்க எவ்வளவு இருக்கு. முடிவு பொருள் இருப்பாம் இறுதி முடிவு பொருள் இருப்பு. ஓகே, 3600 இருக்கு. 3600 இருக்கு. இப்ப என்ன செஞ்சிட்டோம்? இந்த கட்டடத்தினுடைய தேவை சேர்க்காதால இந்த 1000 அலகு என்ன பிள்ளைகள், இந்த 3600 கண்டது 1000 யூனிட்ஸுக்குரியது. ஓகே, அப்ப இதனுடைய பெருமான தேவை இந்த இறுதி முடிவு பொருள் இருப்பின் கிரயத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்குமா? 200 சேர்க்கப்பட்டிருக்காது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இறுதி இருப்புக்குள்ள இந்த 200 சேர்க்கிறோம். என்ன பதிவு? இறுதி இருப்பு கணக்கு வரவு எவ்வளவு? 200,000. என்னத்துக்காக? கட்டடத்தினுடைய பெருமான தேவை. எங்க செலவு வருது பிள்ளைகள்? எங்களுக்கு பாருங்க, எங்க செலவு வச்சிருக்கோம்? வியாபார கணக்குல செலவு வச்சிருக்கோம். வியாபார கணக்குல செலவுல வச்சா எங்களினுடைய விற்பனை கிரயம் கூடுமா குறையுமா? குறைவடையும். ஏன்னா விற்பனை கிரயம்ன்றது வரவு மீதி, அதுல செலவு வச்சா எங்களினுடைய விற்பனை கிரயம் 200 குறைவடையும். என்னத்தால? இறுதி இருப்பு சீராக்கத்தால. இறுதி இருப்பு சீராக்கத்தால. சரிதானே? டபுள் என்ட்ரி சொல்லிக் கொண்டு போறேன். தயவு செய்து டபுள் என்ட்ரியை நோட் பண்ணி படியுங்க. சும்மா வாசிச்சு கொண்டு போக வேண்டும். ஓகே, அடுத்தது இதே போலதான் என்ன நடந்திருக்கு. உற்பத்தி பொறிக்கு இப்ப நாங்க பெருமானத்தை பார்க்கணும். அப்ப தொழிற்சாலை கட்டட பெருமானத்தைவு பதியாம விட்டதால நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், பெருமானத்தைவு கண்டது உற்பத்தி கிரயத்தை பாதிக்கும். தொழிற்சாலை கட்டிடம் என்றதால இந்த உற்பத்தி கிரயம் என்றது எங்களினுடைய விற்பனை கிரயத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் பிள்ளைகள். எங்களினுடைய முடிவு பொருள் இருப்பிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிதானே? அப்ப ஒரு உற்பத்தி கிரயத்துல பாதிப்பு வந்தா ஒரு கம்பெனி கணக்குல 2 இடங்கள்ல பாதிப்பு வரும். எந்த 2 இடம் பிள்ளைகள்? ஒன்று எங்களினுடைய விற்பனை கிரயம். ஒரு உற்பத்தி கிரயத்துல பாதிப்பு வந்தா எந்த 2 இடத்துல பாதிப்பு வரும் பிள்ளைகள்? ஒன்று விற்பனை கிரயம், இரண்டாவது எங்க பாதிப்பு வரும்? எங்களினுடைய முடிவு பொருள் இருப்பு. இந்த ரெண்டும் கட்டாயம் பாதிக்கும் பிள்ளைகள். சரியா? ஓகே, அப்ப இந்த கட்டிட பெருமான தேவை, தொழிற்சாலை கட்டிட பெருமான தேவை நாங்க பதியாம விட்டுட்டோம். இப்ப பதியோணம் எங்களினுடைய விற்பனை கிரயம் பாதிப்படையும், இறுதி இருப்பு பாதிப்படையும். சரிதானே? அப்ப இந்த 2000க்கு என்ன பதிவு வச்சிருக்கோம்? கட்டிட பெருமான தேவை கணக்கு வரவு, பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஏன்? உற்பத்தி கிரயம் அதிகரிக்கும். இந்த கட்டிட பெருமான தேவை கணக்கு வரவு என்னத்தை அதிகரிக்கும்? உற்பத்தி கிரயத்தை. உற்பத்தி கிரயம். சரிதானே? கட்டிட பெருமானத்தை ஏற்பாட்டு கணக்கு செலவு எங்க வரும் பிள்ளைகள்? நாங்க போட இல்லைன்னு இந்த பாருங்க. இதுல ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல ஆண்டு தேய்வுக்குள்ள எவ்வளவு போட்டுக்கொள்ளுவீங்க? 2000 போட்டுக்கொள்ளுங்க. வேற எதுவும் செய்யுது. அடுத்த பாருங்க, இறுதி இருப்பும் அதிகரிக்க போகுது. ஏன்? 10,000 அலகுகளுக்குத்தான் 2000 பெருமான தேய்வு. 1000 அலகு விற்கப்படவில்லை. ஆகவே 200 அதனுடைய தேய்வு இறுதி இருப்புக்குள்ள சேர்ந்திருக்காது. இப்ப அதுக்கு என்ன இரட்டை பதிவு? இருப்போட சேர்க்கணும். இருப்போட சேர்க்கணும்னா என்ன பதிவு பிள்ளை? இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. இருப்பு கணக்கு வரவு கண்டா எங்களினுடைய இறுதி இருப்பு சேரும். வியாபார கணக்கு செலவு கண்டா எங்களினுடைய விற்பனை கிரயம் குறைவடையும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப உற்பத்தி பொறிக்கு வாங்க. உற்பத்தி பொறி சம்பந்தமா என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இந்த உற்பத்தி பொறி வடிவா வாசிக்கிறேன்னு பாருங்க. 20/3/2023 என்றா ஆரம்ப திகதியா இறுதி திகதியா பிள்ளைகள்? இறுதி திகதியில கம்பெனி 10,000 புதிய உற்பத்தி பொறி ஒன்றை கொள்வனவு செய்தது. இது உற்பத்தி பொறி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப 10,000க்கு வாங்கி இருக்காங்க. சரியா?
அது உற்பத்தி பொறி கணக்குல வரவு வச்சிருக்காங்கண்டா உற்பத்தி பொறி எவ்வளவு காட்டுது 38 காட்டியிருக்கான் பாருங்க 38,000 இருக்கு. அப்ப இதுக்குள்ள 10,000 எந்த வருஷம் வாங்கினது? இந்த வருட இறுதியில வாங்கினது. அப்ப கட்டாயம் உற்பத்தி பொறியினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவு தொகையாக இருக்கும் பிள்ளைகள்? 28,000 இருக்கு. அப்ப 38,000 கொண்டு வந்து போடுறதா? இல்ல, 38,000 போடக்கூடாது. ஏன்? அதுல 10,000 இந்த வருஷம் கொள்வனவு செய்தது இருக்குது கண்டா ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? 28,000 இருக்கு. இப்ப என்ன பார்க்க போறோம்டா உற்பத்தி பொறியினுடைய கொள்விலை எவ்வளவு சொல்லியிருக்கான்? உற்பத்தி பொறியின் கொள்விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? 10,000. உற்பத்தி பொறியினுடைய கொள்விலை 10,000 சொல்லியிருக்கான். ஆனா இதை ஏன் நான் நேரடியா சேர்ப்பனவுக்குள்ள போட இல்லைன்றா இது தொடர்பாக இன்னும் சீராக்கம் இருக்குது. ஓகே, என்னன்றதை வாசி. மார்ச் மாதத்தில் இப்பொறியினை பொருத்துவதற்கான கிரயம் ஆரம்ப பரிசோதனை கிரயம் என்பன முறையே 2,000 1,500. அப்ப பொருத்தல் கிரயம் இருக்குது, ஆரம்ப பரிசோதனை கிரயம் இருக்கு, சரிதானே? இவ்விரு கிரய உருப்படிகளும் நிர்வாக செலவுக்குள்ள கணக்கீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப நிர்வாக செலவுக்குள்ள இது சேர்த்தது சரியா பிள்ளைகள்? முதலாவது பாருங்க, பொருத்தல் கிரயம் எவ்வளவு? 2,000 இருக்கு. அப்ப பொருத்தல் கிரயத்துல நீங்க என்ன படிச்ச? நீங்க தற்போதைய நிலைக்கும் இடத்திற்கும் கொண்டு வருவதுடன் தொடர்புடைய நேரடியான கிரயங்கள் சொத்தின் கிரயத்தோட சேர்க்கணும். இவர் 2,000 கொண்டு போய் எங்க போட்டிருக்க? நிர்வாக செலவுக்குள்ள போட்டிருக்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் பிள்ளை? இந்த 2,000க்கு நிர்வாக செலவுல இருந்து வெளியால தூக்கணும். என்னது? பொருத்தல் கிரயம். அப்ப நிர்வாக செலவுக்குள்ள இருக்குது என்ன பாருங்க. நிர்வாக செலவு எவ்வளவு காட்டப்பட்டிருக்க பிள்ளைகள் பரீட்சை மீதில? பாருங்க, நிர்வாக செலவு இதுல 7,500 காட்டியிருக்கான், சரியா? நிர்வாக செலவு எவ்வளவு காட்டியிருக்கான்? 7,500. இந்த 7,500ல இந்த பொருத்தல் கிரயம் 2,000 உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது சரியா இல்லை? பொருத்தல் கிரயம் என்ன செய்யணும்? சொத்தின் கிரயத்தோட சேர்க்கணுமே ஒழிய தேவையில்லாம நாங்க என்ன செய்யக்கூடாது? நிர்வாக செலவுகள் வந்து சேர்க்கக்கூடாது. அப்ப பொருத்தல் கிரயத்தை நிர்வாக செலவுல இருந்து நாங்க வெளியால தூக்கணும். எவ்வளவு? 2,000 இருக்கு. எடுத்துட்டு இவரை கொண்டு வந்து எங்க சேர்க்கணும்? இந்த சொத்தினுடைய கிரயத்தோட சேர்க்கணும். பொருத்தல் கிரயம் என்று சேர்க்க போறோம். பொருத்தல் கிரயம். ஓகே, பொருத்தல் கிரயம் எவ்வளவு வந்திருக்கு? 2,000 இருக்கு. அப்ப பொருத்தல் கிரயம் உற்பத்தி பொறி கணக்குல வர வைக்கிறோம். நிர்வாக செலவுக்குள்ள தேவையில்லாம பதிஞ்சிட்டாங்க பாருங்க, மைனஸ் பண்ணிருக்கு 2,000, சரிதானே? அடுத்தது பாருங்க, ஆரம்ப பரிசோதனை கிரயத்துல 1,500 இருக்கு. அதுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மூலப்பொருள் கிரயம் 1,000 தொழில் தகமை கட்டணம் 500 இருக்கு. அப்ப தொழில்சார் தகமை கட்டணம் பிள்ளைகள் கட்டாயம் எங்களினுடைய பொருள் ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய கிரயத்துக்குள்ள சேர்க்கணும். ஆனா இந்த 1,500 எங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க? நிர்வாக செலவுக்குள்ள போட்டிருக்காங்க. அதே பிள்ளை, சரிதானே? அப்ப இந்த 1,500 1,500 ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. ஒன்று என்னது பிள்ளைகள்? பாருங்க, மூலப்பொருள் கிரயம் 1,000 உற்பத்தி செய்ய டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க பிள்ளைகள். மூலப்பொருளை போட்டு சரியா வருகுதாண்டு. தொழில் தகமை கட்டணம் ஒரு கன்சல்டன்ட கூப்பிட்டு இது சரியா இயங்குதா இல்லையாண்டு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு காட்டியிருக்காங்க, சரியா? அப்ப இதுல எதை மட்டும் பிள்ளைகள் நாங்க உற்பத்தி பொறியின் கிரயத்துக்குள்ள சேர்க்கணும்டா இந்த தொழில்சார் தகைமை கட்டணத்தை. நாங்க ஏற்கனவே படிச்சுனாங்க இந்த மூலப்பொருள் கிரயத்தையும் சேர்த்துனாங்க. ஆனா இப்ப இந்த கம்பெனிக்களை படிப்பிக்க தொடங்க முதல் உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொன்னான்? இதுல புதுசா ஒரு திருத்தம் வந்திருக்கு. அந்த திருத்தத்துல
இந்த சேல்ஸ் ப்ரொசீட் என்ற விஷயம் அதனுடன் தொடர்புடைய மூலப்பொருட்களை பயன்படுத்துகிற கிரியம் அதனால் எழுகின்ற வருமானம் ரெண்டையுமே எங்க கொண்டு போய் காட்ட சொல்லியிருக்கான்? வருமான கூற்றுல காட்டு என்று சொல்லி போட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? வருமான கூற்றுல காட்டு சொல்லியிருக்கான். ஆகவே சொத்தின் கிரயத்துக்குள்ள சேர்க்க கூடாது. இதுதான் இதுல வந்த புதிய திருத்தம். அப்ப நிர்வாக செலவுல இருந்து ஃபர்ஸ்டா 1000 500 எடுப்போம். சரியா? 500 என்னது பிள்ளைகள்? தொழில் சார் தகைமை கட்டணம். தொழில்சார் தகைமை கட்டணம் எவ்வளவு? 2000 தேவையில்லாம சேர்த்திருக்கான். நிர்வாக செலவுக்குள்ள 500. சரியா? 500 தேவையில்லாம சேர்த்திருக்காங்க பிள்ளைகள். அது சரியா? இல்ல என்ன? அப்ப தொழில் தகமை கட்டணத்தை நிர்வாக செலவுல இருந்து வெளியால் எடுத்து சொத்தினுடைய கிரியத்துக்குள்ள சேர்க்கணும். நாங்க என்ன பேர்? தொழில் சார் தகமை கட்டணம். தொழில் சார் தொழில் தகைமை கட்டணம் எவ்வளவு? 500,000 சேர்க்கணும். அப்ப இந்த மிச்ச 1000 என்னத்துக்காண்டி ஏற்பட்டிருக்க பிள்ளைகள்? பாருங்க, திருப்பி வசனம் போகுது. இது அதை டெஸ்ட் பண்றதுக்காண்டி பயன்படுத்தின மூலப்பொருட்களின் கிரயம். ஆரம்ப பரிசோதனை கிரயமானது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மூலப்பொருட் கிரய 1000ஐயும் உள்ளடக்கும். அப்ப இந்த மூலப்பொருள் கிரயத்தை நாங்க என்ன செய்ய இயலாது? சொத்தின் கிரயத்தோட சேர்க்க இயலாது. ஆனா இந்த பயன்படுத்திய மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஆரம்ப பரிசோதனையின் போது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை மேம்படுத்தலுக்காக இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்டா செக் பண்ணி பார்த்திருக்கான், சரியா இயங்குதா இல்லையாண்டு தன்னுடைய மூலப்பொருட்களை பயன்படுத்தி இருக்கான். சரியா? அப்ப இந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சரியா இயங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு போயிருக்கு. அதனால கிடைச்ச உற்பத்திகளை என்ன செஞ்சிருக்கான்? விற்பனை மேம்படுத்தலுக்காக கொடுத்திருக்கான். என்றா விற்பனை மேம்படுத்தலுக்குரிய செலவுகள் எதற்குள்ள வரும் பிள்ளைகள்? விநியோக செலவுக்குள்ள வரணும். ஆனா இப்ப எதுக்குள்ள இருக்குது? நிர்வாக செலவுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த 1000 செலவீனங்களா காட்டினது சரி, ஆனா நிர்வாக செலவுகளை காட்டில. அது ஏன்? விற்பனை மேம்படுத்தலுக்காக இலவசமாக வழங்கியிருக்கான். அப்ப நாங்க இந்த மூலப்பொருட்களின் கிரயம், உற்பத்தி செய்யப்பட்ட கிரயத்தை நாங்க என்ன செய்யணும்? நிர்வாக செலவுல இருந்து வெளியால தூக்கி விநியோக செலவுக்குள்ள காட்டணும். உற்பத்தி செய்த பொருட்களின் கிரயம், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் கிரயம் 1000 வெளியால் எடுத்து என்ன செய்ய போறோம்? அத விநியோக செலவுக்குள்ள காட்டணுமே. இந்த 1000 பொருள் 1000 செலவழிச்சு பொருட்கள், முடிவு பொருட்களை உற்பத்தி செய்து செக் பண்ணி இருக்காங்க. இந்த செக் பண்ணினத விநியோகம் இலவசமாக கொடுத்திருக்காங்க. அப்ப இலவசமாக கொடுத்தா எங்களுக்கு அது விற்பனை விநியோக செலவுக்குள்ள காட்டப்பட வேண்டுமே ஒழிய நிர்வாக செலவுக்குள்ள காட்டக்கூடாது. அப்ப இப்ப நாங்க உற்பத்தி பொறி தொடர்பான நாங்க பதிவுகளை செய்து கொண்டு இருக்கோம். விளங்குதான்? சரிதானே? அப்ப திருப்பி சொல்றேன் பாருங்க. 10,000க்கு பொரிய கொள்வனம் செய்திருக்காங்க. இது பொறி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. ரெண்டா எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இந்த 38,000 10,000ஐயும் சேர்த்து ஆரம்ப மீதி, உற்பத்தி பொறியினுடைய ஆரம்ப மீதி 28,000 இருக்கு. இப்ப 10,000 ஏன் சேர்ப்பனவுக்குள்ள போடையில? நான் இந்த 10,000 அதோட முடிவடையில அது தொடர்பான ஏனைய விடயங்களையும் உள்ளடக்கி இருக்குது. என்னென்ன விடயங்கள்? இதுல இப்பொறியின் பொருத்தல் கிரயம், ஆரம்ப பரிசோதனை கிரயம் 2000 1500 ஆகும். அப்ப பொருத்தல் கிரயம் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய கிரயத்துக்குள்ள சேர்க்கணும். இந்த ஆரம்ப பரிசோதனை கிரயத்துல இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் கிரயத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது? எஸ், பொறியின் கிரயத்துக்குள்ள புதுசிற்கமைய, புதிய திருத்தத்திற்கமைய சேர்க்கக்கூடாது. தொழிற்சார் தகைமை கட்டணத்தை நீங்க சேர்க்கலாமா?
ஆரம்ப பரிசோதனை கிரயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களின் கிரயம் பிள்ளைகள் எங்க சேர்க்கக்கூடாது? ஆதனம் பொறி உபகரணத்தின் கிரயத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது. ஓகே, அப்ப இந்த ரெண்டு பேரையும் வெளியால் எடுக்கணும். வெளியால் எடுத்து என்ன செய்யணும்? இதுல 500 தகைமை கட்டணம் பாருங்க, நிர்வாக செலவுக்குள்ள மூன்றும் இருக்குது. சரியா? இந்த நிர்வாக செலவுக்குள்ள எடுத்து வெளியால் எடுத்து பாருங்க, இந்த உற்பத்தி பொறி தொடர்பான எல்லா விடயங்களையும் நான் ஒரு ஆஷ் கலர்ல காட்டுறேன். உற்பத்தி கிரியத்தோட தொடர்புடைய விடயங்களை நான் உங்களுக்கு ஆஷ் கலர்ல காட்டுறேன். கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளை. நீங்க ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஜூம் படிச்சு கொண்டிருக்கீங்களே, எதுவும் ஸ்கிரீன் குட்டியா இருந்தா ஜூம் பண்ணி வடிவா பார்த்து கொள்ளலாம். ஓகே, சரியா பிள்ளை? அடுத்தது இங்க இருக்கிற விடயம், அவனை ஆஷ் கலர்ல காட்டினது எல்லாமே என்னத்தோட தொடர்புடையது? உற்பத்தி பொறியோட தொடர்புடைய விடயம் என்று நீங்க இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸ்கிரீன்ல இருக்காதீங்க. ஓகே, சரிதானே? அப்ப உற்பத்தி பொறியினுடைய கிரயம், உற்பத்தி பொறியின் கிரயம் எவ்வளவு பிள்ளைகள்? உற்பத்தி பொறியின் கிரயம் பிள்ளைகள் கொஞ்சம் மெசேஜ் போறீங்க, கொஞ்சம் போறீங்க சொல்லித்தாரேன். ஓகே, உற்பத்தி பொறியினுடைய கிரயம் இப்ப எவ்வளவாக வரப்போகுது பிள்ளைகள்? 10,000? இல்ல, நாங்க படிச்சிருக்கோம் எல்கேஎஸ் 16ல கொள்வனவு கிரயம் தற்போதைய நிலைக்கும் இடத்திற்கும் கொண்டு வருவதுடன் தொடர்புடைய நேரடியான கிரயங்கள், பயன்தரு ஆட்கால முடிவில் அகற்றுவதற்கான கிரயம், மூன்றையும் சேர்க்கோணம். தந்த கம்பெனி கணக்குக்குள்ள நாங்கள் உற்பத்தி பொறியின் கிரயமாக எவ்வளவுத்தை இடங்காண போறோம் பிள்ளைகள்? 12,500. சரிதானே? அப்ப 12,500 தான் எங்க கொண்டு வந்து நீங்க காட்ட போறீங்க? உங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல சேர்ப்பனவுக்குள்ள கட்டாயமாக காட்டணும். இதுக்கு புள்ளி கிடைக்கும். சரிதானே? அப்ப இந்த 12,500 எப்படி வந்ததுன்னு இந்த ஆஷ் கலருக்குள்ள இருக்கு. சரியோ? அப்ப இந்த உற்பத்தி பொறி எத்தனையாம் திகதி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு? இறுதி திகதியில. அப்ப இப்ப கொள்வனவு செய்த உற்பத்தி பொறிக்கு நாங்கள் பெருமானத்தை செய்திருப்போமா பிள்ளைகள்? பெருமானத்தை செய்திருப்போமா? இல்லைன்னு பெருமானத்தேர்வு செய்திருக்க மாட்டம் இந்த 12,500க்கு. ஏன்? நிதியாண்டின் இறுதி திகதியில கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, அடுத்த விஷயத்தை பாருங்க, உற்பத்தி பொறியினுடைய பெருமானத்தை. இப்ப உற்பத்தி பொறியினுடைய பெருமானத்தை யாருக்கு மட்டும் பார்க்க போறோம் பிள்ளைகள்? கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு பயன் தர ஆயுட்காலத்தால பிரிச்சா என்ன வரும் எங்களுக்கு? இறுதி திகதி இல்லையே. பாருங்க, இறுதி திகதி இல்லையா? சரி, இதுல பாருங்க, இப்பொறியானது 1/4/2023 இருந்து பாவனைக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. சரியா? 1/4/2023 தான் பாவிக்கலாம் என்ற பிள்ளைகள் இந்த வருஷம் பாவிச்சிருப்போமா? இல்ல. எப்ப அது பயன்படுத்த உகந்த நிலைக்கு வருதோ, ஒரு ஆதனம் பொறி பண்ணம் அவைலபிள் ஃபார் யூஸ் என்று சொல்லுவோம், அந்த பயன்படுத்த உகந்த நிலைக்கு வருதோ அதுல இருந்துதான் பெருமானத்தை இது செய்யலாம். சரியா? அப்ப 1/4/2023 தான் பாவனைக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குண்டா புதுசா வாங்கினதுக்கு பெருமான தேர்வு செய்வோமா? இல்ல என்ன? ஓகே, அடுத்தது பாருங்க, இதற்குரிய பெருமான தேர்வு கிரயம் எவ்வளவு பிள்ளைகள்? இப்ப பாருங்க, 28,000. சரியா? 28,000. எல்லாத்துக்கும் எஞ்சிய பெறுமதி எவ்வளவு சொல்லியிருக்கான்? 0 என்று சொல்லியிருக்கான். பயன் தரு ஆயுட்காலம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? இந்த உற்பத்தி பொறிக்கு பாருங்க, பயன் தரு ஆயுட்காலம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7 வருடங்கள் இருக்குதா? இருக்குது என்ன? 7 வருடம். அப்ப 7 வருடத்தால பிரிச்சிங்கன்றால் எங்களினுடைய பெருமான தேய்வு எவ்வளவு வரப்போகுது? 4 மில்லியன். சரியா? 4,000 எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? எங்களினுடைய உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு 4 மில்லியன் ரூபாய் வரப்போகுது. சரியா? ஓகே, இப்ப இந்த 4 மில்லியன் உற்பத்தி பொறி என்ன இரட்டை பதவி பிள்ளைகள்? உற்பத்தி
பொறி பெருமான தேய்வு கணக்கு வரவு. சரியா? உற்பத்தி பொறி பெருமான தேய்வு கணக்கு வரவு. எவ்வளவு உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு பிள்ளைகள்? 4000 இருக்கு. எங்க செலவு? உற்பத்தி பொறி பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. உற்பத்தி பொறி பெருமான தேய்வு கணக்கு வரவு பிள்ளைகள். பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு எவ்வளவாக இருக்கும்? 4000 இருக்கு. சரிதானே? இப்ப பெருமான தேய்வு கணக்கு வரவு. உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு என்னத்தோட சம்பந்தப்பட்டது? எஸ், உற்பத்தி கிரயத்தோட சம்பந்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உற்பத்தி கிரயத்தோட சம்பந்தப்பட்டது. உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு எதோட சம்பந்தப்பட்டது பிள்ளைகள்? எங்களினுடைய உற்பத்தி கிரயத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப உற்பத்தி கிரயம் இந்த கேள்வியில எதுக்குள்ள இருக்குது பிள்ளைகள்? விற்பனை கிரயத்துக்குள்ள இருக்கு என்ன? அப்ப உற்பத்தி பொறி பெருமான தேய்வு கணக்கு வரவு 4000 எங்க சேர்க்கணும்? விற்பனை கிரயத்துக்குள்ள சேர்க்கணும். சரியா? உற்பத்தி பொறி பெருமான தேய்வு எவ்வளவு? 4000 இருக்கு. எங்க செலவு பிள்ளைகள்? பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு இந்த ஆதனம் பொறிவு பண்ண அசைவு கூற்றுல 4000 என்று சொல்லி ஆண்டுக்கான தேய்வாக போடும். சரியா? ஆண்டுக்கான தேய்வாக போட்டுக்கொள்ள வரும். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு உற்பத்தி கிரயத்தை பாதிக்கும் என பிள்ளைகள். ஆகவே இந்த உற்பத்தி கிரயம், இந்த உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு எத்தனை அலகுகள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பிள்ளைகள்? அதே 10,000 அலகு உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல 10,000ம் விற்பனை செய்யப்பட்டு விட்டதா? இல்ல, 100 அலகு 10% விற்கப்படவில்லை. அப்ப 10,000 அலகுக்குரிய உற்பத்தி கிரயம் 4 மில்லியனால அதிகரிச்சா பிள்ளைகள் 100 யூனிட்டுக்குரிய பெருமான தேய்வு எவ்வளவு வரப்போகுது? உற்பத்தி பொறி தொடர்பான பெருமான தேய்வு 400,000. சரியா? அப்ப நான் சொன்ன ஒரு உற்பத்தி கிரயத்துல ஏதாவது தாக்கம் வந்தா ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்கோ. எங்களினுடைய விற்பனை கிரயம் பாதிப்படையும். அடுத்தது எங்களினுடைய முடிவு பொருள் இருப்பு, குறைவேலை இருப்புகள் பாதிப்படையும். இந்த கேள்வியில குறைவேலை இருப்பு இல்லை என்று சொல்லியிருக்கான். அதால அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்ப இந்த 400 நாங்க இறுதி இருப்போட சேர்க்கணும். என்ன பிள்ளை? 400 இறுதி இருப்போட சேர்க்கணும். 400 என்னத்துக்குரிய பெருமான தேவை பிள்ளைகள்? எங்களினுடைய உற்பத்தி பொறி தொடர்பான பெருமான தேய்வு. இந்த உற்பத்தி பொறி தொடர்பான பெருமான தேய்வு ஒன்றுமே பதியே இல்லை. ஆகவே நாங்க உற்பத்தி கிரயத்தை கூட்டுறோம். ஆனா இதுல 400 விற்கப்படாம, 100 அலகு விற்கப்படாம இருக்குது. ஆகவே அதனுடைய பெறுமதி இறுதி இருப்புக்குள்ள சேர்க்கணும். அப்ப இருப்பு கணக்கு வரவு 400,000, வியாபார கணக்கு செலவு 400,000 இருக்கு. அப்ப இருப்பு கணக்கு வரவு என்னது பிள்ளைகள்? உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வாக இருக்கு. சரியா? இருப்பு கணக்கு வரவு இறுதி இருப்போட சேர்க்கணும். இதுல இருக்குதா? ஓகே. அடுத்தது பாருங்க, வியாபார கணக்கு செலவு என்ன செய்வீங்க? விற்பனை கிரயத்தை குறைக்கும். வியாபார கணக்கு செலவு கண்டது எங்களினுடைய விற்பனை கிரயத்தை குறைக்கும். 400. இது என்னத்துக்காக பிள்ளைகள்? இறுதி இருப்பு சீரா. என்னத்தினுடைய? உற்பத்தி பொறி பெருமான தேய்வு தொடர்பான இறுதி இருப்பு சீராகமா. இறுதி இருப்புக்காக இறுதி இருப்பு என்ன செய்வீங்க பிள்ளைகள்? இறுதி இருப்புக்கு சும்மா நோமலா பதினீங்கண்டா விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து கழிப்பீங்க பிள்ளைகள். அப்ப இறுதி இருப்புல ஒரு 400 என்ன செஞ்சிட்டாங்க? பதியாம விட்டுட்டாங்க. இப்ப இறுதி இருப்புல 400 பதிஞ்சா எங்களினுடைய விற்பனை கிரயம் குறைவடையும். அவ்வளவுதான். சரியா? அப்ப முதலாவது நீங்க இந்த உற்பத்தி பொறி தொடர்பா கணக்கா விஷயத்த பார்க்கணும். பாத்தீங்களா? மல்டிபிளா நீங்க யோசிச்சாதான்
இது தொடர்பான விடை, சரியான விடையை நீங்க எடுக்கலாம். சரியோ? ஒன்று உற்பத்தி பொறியினுடைய கிரயம், இதுல ஆஷ் கலர்ல காட்டி இருக்கிறது. இந்த உற்பத்தி பொறியின் கிரயம் எப்படி நாங்க கால்குலேட் பண்றோம்? 12,500. சரிதானே? இதுல 1000 என்ன செய்யல? 1000 இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் கிரயத்தை நாங்க சேர்க்கையில, ஏன் சேர்க்கையில பிள்ளைகள்? உற்பத்தி செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் கிரயத்தை நாங்க சேர்க்கையில, ஏன் சேர்க்கையில? புதிய திருத்தத்திற்கு அமைவாக அதை நாங்க இயந்திரத்தின் உற்பத்தி பொறியின் கிரயத்துக்குள்ள சேர்க்க கூடாது. சரிதானே? ஆனா இதை என்ன செஞ்சிருக்கோம்? நிர்வாக செலவுல இருந்து வெளியால தூக்கி விநியோக செலவுக்குள்ள காட்டியிருக்கோம். ஏன்? இது விற்பனை மேம்படுத்தலுக்காக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. சரியோ? அடுத்தது, இப்ப உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு இந்த வருஷம் கொள்வனவு செய்தது வருட இறுதியில இடம் பெற்றிருக்கு. அப்ப இந்த வருஷத்துக்குரிய பெருமான தேய்வு புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட இந்த 12,500 பார்க்க தேவையில்லை. சரியா? அப்ப எதுக்கு பார்க்கணும் பிள்ளைகள்? ஆரம்பத்துல இருந்ததுதான் இந்த வருடம் ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த 28,000க்குரிய பெருமானத்தை எப்படி பார்த்துனாங்க? இந்த இருக்குது 28,000 கிரயம், 0 இழிவு பெறுமதி, 7 வருடங்கள் பயன்தரு ஆயுட்காலம். அப்ப 4 மில்லியன் உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு. பெருமான தேய்வுக்கு என்ன பதிவு? உற்பத்தி பொறி பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. உற்பத்தி பொறியினுடைய பெருமான தேய்வு உற்பத்தி கிரயத்துக்குள்ள சேர்ப்பான். இந்த கேள்வியில உற்பத்தி கிரயம் எதற்குள்ள இருக்குது? விற்பனை கிரயத்துக்குள்ள இருக்கு. அப்ப நாங்க கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? உற்பத்தி பொறியின் பெருமான தேய்வு 4000 எங்களினுடைய விற்பனை கிரயத்துக்குள்ள சேர்க்கணும். உற்பத்தி பொறி பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 4000 எங்க போடணும்? ஆண்டுக்கான தேய்வுல எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுக்குள்ள போடணும். இவ்வளவு விஷயம் நீங்க செய்திருக்கணும் பிள்ளைங்க. அடுத்தது, இந்த 4000, இந்த 4 மில்லியன் என்றது இந்த வருடம் முழுக்கம் உற்பத்தி செய்யப்பட்ட 10,000 அலகுகளை குறிக்குது. அப்ப இதுல பிள்ளைகள் 1000 அலகுகள் என்ன செய்யல? விற்கப்படையில. ஆகவே இந்த 1000 அலகுகளினுடைய விற்பனை கிரயத்துக்குள்ள இது சேர்க்கப்பட்டிருக்குமா? உற்பத்தி கிரயத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்காது. இந்த 1000 அலகுகளுக்கான உற்பத்தி கிரயம் இருக்குது, அதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்குமா? இந்த உற்பத்தி பொறியின் பெருமான தேய்வு இல்ல. அப்ப இறுதி இருப்போட சேர்க்கணும் 400,000. இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. இருப்பு கணக்கு வரவு எங்க கொண்டு வந்து போடுவோம்? எங்களினுடைய இறுதி இருப்புக்குள்ள சேர்ப்போம், இதுக்குள்ள போட்டிருக்கேன். வியாபார கணக்கு செலவு எங்களினுடைய விற்பனை கிரயத்தை கழிச்சு காட்டுவோம். இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். தொடர்ச்சியா பிள்ளை பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. இப்ப நாங்க என்னென்ன செஞ்சிட்டோம்? முதலாவது செஞ்சிட்டோமா? செய்துட்டோம். மூன்றாவதுல பாருங்க, கட்டடம் உற்பத்தி பொறி முடிஞ்சது. அதை விட 5வது செம்மையாக்கள் செய்து. ஓகே, இப்ப காணிய பாப்பம். நான் இதுல கொஞ்சம் மாறி சொல்றேன், பாப்போம். காணிய பாப்பம் பிள்ளைகள். காணி முதன் முறையாக 6400 மேல் மதிப்பீடு செய்யப்பட்டது. இது தொடர்பில் கணக்கு புத்தகங்களில் பதிவுகள் மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப காணியினுடைய பெறுமதி முதலாக காணிய பாருங்க எவ்வளவாக இருக்குது? காணி ஓகே, காணிய பத்தி பாருங்க. காணிய பாருங்க பிள்ளைகள், காணியினுடைய முதலா தானே காணியின் கிரயம் எவ்வளவாக இருக்கு பிள்ளைகள்? பரீட்சை விதியை பார்க்கணும், 7000 இருக்கு. இப்ப இந்த காணி எவ்வளவாக மேல் மதிப்பீடு செய்யப்பட்டது? ஓகே, உங்க டவுட்ஸ் எல்லாம் வச்சிருங்க. நான் முடிஞ்ச நீங்க ஒன்றட்டா கேளுங்க, தேவையான நேரம் தாரேன். நீங்க கட்டாயம் நான் எல்லாத்துக்கும் விளக்கம் தருவேன். ஓகே, காணியினுடைய கிரயம் 7000 இருக்கு பிள்ளைகள். ஏன்னா இப்ப இந்த காணி மீள் மதிக்கப்படுகிறது. எவ்வளவாக மீள் மதிக்கப்படுகிறது? 6400. அப்ப 6400 மீள் மதிக்கப்பட்டா குறைவாக மீள் மதிக்கப்படுதா, மிகையாக மீள் மதிக்கப்படுதா? குறைவாக. என்ன? குறை மதிப்பீடு. குறை மதிப்பீடு எவ்வளவு குறைவாக மதிக்கப்படுகிறது?
600,000 குறைவாக மதிக்கப்படுது. இந்த 600,000 குறைவாக மதிக்கப்பட்டா என்ன இரட்டை பதிவு பிள்ளைகள்? குறை மதிப்பீட்டுக்கு என்ன பதிவு? முதலாக லாப நட்ட கணக்கு வரவு. எவ்வளவு பிள்ளை? லாப நட்ட கணக்கு வரவு 600,000 இருக்கும். எங்க செலவு பிள்ளைகள்? எங்களினுடைய வியாபார கணக்குல, சாரி வியாபார கணக்குல காணி கணக்குல செலவு. என்ன? காணி கணக்குல செலவு. லாப நட்ட கணக்கு வரவு உங்களினுடைய காணி கணக்குல செலவு. லாப நட்ட கணக்கு வரவு எங்க வரும்? இல்ல எல்லாமே டபுள் என்ட்ரி தான். இப்ப நான் சொல்றேன் எல்லா விஷயங்களுமே இரட்டை பதிவு தான் பிள்ளை. 2 இடத்துல பதிவு வந்து கொண்டிருக்கு. லாப நட்ட கணக்கு வரவு எங்க காட்டணும்? ஏனைய செலவுக்குள்ள காட்டணும். ஏனைய செலவுக்குள்ள காணி மீள் மதிப்பு குறை. எவ்வளவு பிள்ளை? காணி மீள் மதிப்பு குறை 600,000. அதே போல எங்களினுடைய ஆதனம் பொறியுபொருள் அசைவு கூற்றுல மீள் மதிப்பு சீராக்கம் என்றதுக்குள்ள 600. சரியா? ஓகே. சோ இறுதி மீதி கட்டாயம் எவ்வளவா இருக்கும்? 6,400 இருக்கும். மேல் 7,000 இருந்த காணி 600 குறைத்து 6,400 முன்மதிக்கப்படும். ஓகே, அப்ப காணி முன்மதிப்பு செஞ்சிட்டோமா? செய்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த விபரத்துக்குள்ள காணி இருக்குது, தொழிற்சாலை கட்டிடம் இருக்குது, உற்பத்தி பொறி இருக்குது, அலுவலக உபகரணம் இருக்கு. இப்ப இந்த 2வது பாருங்க. கம்பெனிக்கு சொந்தமான மோட்டார் வாகனம் ஒன்று 1/4/2022 4,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் 600,000 ஆதாயம் ஒன்று ஏற்பட்டது. பாருங்க, பரீட்சை மீதியில 600,000 ஆதாயம் என்று காட்டியிருக்காங்க. இருக்குதுன்னு. இத்திகதியில் இம்மோட்டார் வாகனத்தின் திரண்ட தீவானது 21 மில்லியனாக இருந்தது. இவ்வகற்றலானது சரியாக பதியப்பட்டுள்ளது. அப்ப மோட்டார் வாகனம் என்ற பிள்ளைகள் இந்த விவரத்துக்குள்ள தந்திருக்கானா? இல்ல. ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த ஆதனம் பொறியுபகரண அசைவு கூற்றுல ஆரம்ப திகதியில மோட்டார் வாகனம் இருந்திருக்கு. அப்ப கட்டாயம் ஆதனம் பொறியுபகரண அசைவு கூற்றுல மோட்டார் வாகனம் ஒன்றை திறந்திருக்கணும். அப்ப இந்த மோட்டார் வாகனத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கான்? எவ்வளவு பெறுமதியுடைய மோட்டார் வாகனங்கள், எவ்வளவு மோட்டார் வாகனங்கள் இருக்கு பிள்ளைகள்? பாருங்க, 4,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் 600,000 ஆதாயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சொத்து விற்பனை கணக்கு. சரியா? என்னத்தை செஞ்சு பார்க்க போறோம்? ஒரு மோட்டார் வாகன விற்பனை கணக்கு செய்து காட்டுறேன். பாருங்க எப்படி வரப்போகுதுன்றத பார்த்துக்கொள்ளும். மோட்டார் வாகன விற்பனை கணக்கு. சரியா? இந்த மோட்டார் வாகன விற்பனை கணக்குல தெளிவா சொல்லி இருக்கு. கேள்வியை கவனிங்க. 4,000க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப காசு எந்த பக்கம் வரும்? சொத்து விற்பனை கணக்குல செலவு பக்கத்துல வரும். 4,000க்கு விற்கப்பட்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? இந்த அகற்றப்படுகின்ற தேதியில திரண்ட தேய்வு எவ்வளவு? திரண்ட தெய்வம் பிள்ளைகள் 2,100 இருக்கு. சரிதானே? இதனால ஆதாயம் ஏற்பட்டிருக்கு. ஆதாயம் எங்க வரும்? ஆதாயம் எங்க? ப்ராஃபிட் பிள்ளைகள், லாபமா? ஆதாயம். இந்த ஆதாயம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு பிள்ளைகள்? எஸ், ஆதாயம் 600,000 ஏற்பட்டிருக்குது. அது எங்களினுடைய பரீட்சை இதில் இருக்கு. அப்ப ஏன் இவ்வளவுத்தையும் தந்திருக்கான் பிள்ளைகள்? எல்லாம் பதிஞ்சிட்டேன்றான். ஆனா ஏன் தந்திருக்கான்? நாங்க இது இந்த வருஷம் நடந்த விஷயம் என்றதால கட்டாயம் எங்கட கணக்குகள்ல பதிஞ்சு காட்டணும். அப்ப இது இவ்வளவும் என்னத்துக்காண்டி தந்திருக்கான்டா? சொல்லுங்க பாப்போம், என்னத்துக்காண்டி தந்திருக்கான்? காசு 4,000. விளங்குதா? என்னத்துக்காண்டி? கொள்வனவை கண்டுபிடிக்கவா? இல்ல, கொள்வனவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தரப்படல. வேற என்னத்துக்காண்டி தந்திருக்காங்க? இந்த மோட்டார் வாகனம் எவ்வளவு கிரயமானது என்றது தந்திருக்கானா? இல்ல. இந்த மோட்டார் வாகனம் எவ்வளவு கிரயமுடையது என்றது தரையில பிள்ளைகள் கொஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு
சரியா? அப்ப இந்த ஆதனம் பொறியுவன் அசைவு கூற்று செய்தீங்கன்னா 6100 ஆதனம் பொறியுவன் சாரி விற்பனை கணக்கு, இந்த மோட்டார் வாகன விற்பனை கணக்குல இருந்து இதனுடைய கிரயம் எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 5000. அப்ப 5500க்கு வாங்கப்பட்ட கிரயமான மோட்டார் வாகனம் தான் பிள்ளைகள் என்ன நடந்திருக்கு? விற்கப்பட்டிருக்கு. எவ்வளவுத்துக்கு விற்கப்பட்டிருக்கு? 4000 ரூபாவுக்கு விற்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஆதாயம் 600,000 இருக்குது. சரிதானே? ஓகே. ஓகே, இப்ப நாங்க இதை என்ன செய்யணும்? இந்த 5500 ஆரம்பத்துல இருந்திருக்கு தானே, கட்டாயம் எங்களினுடைய ஆதனம் பொறியுபகரண அசைவு கூற்றுல ஆதனம் பொறியுபகரண அசைவு கூற்றுல ஆரம்ப மீதியாக கட்டாயம் 5500 காட்டணும். இப்ப இல்ல, அகற்றிட்டோம். அப்ப திருப்பி 5500 என்ன செய்யணும்? அகற்றலுக்குள்ளையும் நீங்கள் வெளியால் எடுத்து காட்ட வேணும். 5500 அகற்றல்ல இருந்தும் வெளியால் எடுக்கணும். ஏன் பிள்ளைகள்? வித்துட்டோம். வித்தா பிறகு இருக்குமா? இருக்காது. அதே போல திரண்ட தெய்வம் ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? மோட்டார் வாகனத்துக்கு கட்டாயம் 2100 இருக்கும். ஆனா என்ன செஞ்சிட்டோம்? வித்துட்டோம். இந்த வருஷம் பெருமான தேர்வு செய்திருப்போமா? இல்ல. ஏன் இந்த வருஷம் பெருமான தேர்வு செய்திருக்க மாட்டோம்? ஆரம்ப திகதியில இந்த மோட்டார் வாகனம் விற்கப்படுது. ஆகவே இங்க வெளியால் எடுக்கிற தேய்வு 2100 இருக்கு. அடுத்தது இந்த மோட்டார் விற்பனை ஆதாயம் எங்க போடணும்? எங்களினுடைய ஏனைய வருமானத்துக்குள்ள போடணும். மோட்டார் விற்பனை ஆதாயம் எதுக்குள்ள போடுவீங்க? மோட்டார் விற்பனை ஆதாயம் 600,000 ஏனைய வருமானத்துக்குள்ள குறிப்பு ஒன்றுல நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இவ்வளவு விஷயம் செய்யணும். அப்ப என்னத்துக்காண்டி தர எல்லாம் 15 பேர் என்னத்துக்கு தந்திருக்கான்டா? ஏதோ ஒரு தேவைக்காண்டி தந்திருக்கான். அதை கவனிச்சு கொண்டு போனீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, நாங்க இதுல செய்யப்படாமல் இருக்கின்ற விடயம் அலுவலக உபகரணம். அலுவலக உபகரணத்துக்கு ஏதாவது தந்திருக்கானா? இல்லை. இது தொடர்பாக வேறு எதுவுமே அகற்றல், கொள்வனவு, மீள்மதிப்பீடு எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி கீழே சீராக்கத்துல தந்திருக்காங்க. அப்ப நாங்க அலுவலக உபகரணத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? தேய்வு செய்யணும். அப்ப அலுவலக உபகரணத்தினுடைய கிரயம் 12,000. திரண்ட தேய்வின் ஆரம்ப மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 3500 இருக்கு. சரியா? அதே போல உற்பத்தி பொறைக்கும் இந்த திரண்ட தேய்வு பாருங்க 4000 இருக்கு. தொழிற்சாலை கட்டிடத்துக்கு 5000 இருக்கு. அதையும் போட்டுக்கொள்ளுங்க. ஆரம்பம் மீதி ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல 5000 போட்டுக்கொள்ளணும். உற்பத்தி பொறிக்கு 4000 ஆரம்பத்துல இருக்கு. தேர்வு செய்ய முதல் இவ்வளவு விஷயங்களையும் நீங்க பதிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த அலுவலக உபகரண பெருமான தேவை கிரயம் 12,000, எஞ்சிய பெறுமதி 0. எத்தனை வருடம் பிள்ளைகள்? பயன்தரு ஆயுட்காலம் 5 வருடம். அப்ப 12,000 5ஆல பிரிச்சிங்கண்டா எவ்வளவு வரப்போகுது? 2400 அலுவலக உபகரண பெருமான தேவை. அப்ப அலுவலக உபகரண பெருமான தேவை எங்க வரும்? நிர்வாக செலவுக்குள்ள வரும். என்ன? அலுவலக உபகரண பெருமான தேய்வு எவ்வளவு? 2400. எப்படி வந்தது? கிரயம் 12,000, திரண்ட தேய்வு சரி எஞ்சிய பெறுமதி 0, பயன்தரு ஆயுட்காலம் எத்தனை வருடம் பிள்ளைகள்? பாருங்க, சொல்லிக்க 5 வருடம். அப்ப 5ஆல பிரிச்சிங்கன்னா சரி, வேற ஒன்றும் கூட யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அடுத்தது பாருங்க, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு அலுவலகம் பெருமான தேய்வு ஆண்டுக்குரிய தேய்வுக்குள்ள 2400 போட்டுக்கணும். இவ்வளவு விஷயமும் செய்தாதான் பிள்ளைகள் இந்த கணக்கு. இப்ப நீங்க முதலாவது செஞ்சிட்டீங்க பாருங்க. முதலாவது செஞ்சிட்டீங்களா? ஓ. ரெண்டாவது செஞ்சிட்டீங்களா? ஓ. மூன்றாவது செஞ்சிட்டீங்களா? ஓ. நாலாவது செஞ்சிட்டீங்களா? ஓ. ஐந்தாவது செஞ்சிட்டீங்களா? ஓ. அப்ப இவ்வளவுத்தினுடைய அறிவு இருந்தா மட்டும்தான் பிள்ளைகள் நீங்க இந்த கேள்வியை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இல்லாடி கேள்வி முடியாது. சிம்பிளா வந்து என்ன சொல்லுவீங்க? டைம் காணாது சார் என்று சொல்லுவீங்க. சரியா? ஓகே.
அடுத்தது பாருங்க எங்களினுடைய குத்தகை தொடர்பாக இலகுவான கேள்வி ஒன்று வந்திருக்கு. இது வழக்கமா நீங்க செய்த கேள்விகள் போல ஒன்று. கட்டிடம் ஒன்றினை பாருங்க, குத்தகை ஆரம்ப திகதியில பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரியா? குத்தகை 5 வருடத்துக்கு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 25,000 பயன்தர ஆயுட்காலம். கட்டடத்தின் உரிமை மாற்றப்படாது. ஆரம்ப திகதியில் குத்தகை தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதி தந்திருக்கான். இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? குத்தகை தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆரம்ப குத்தகை பொறுப்பு. சரியா? 21,000. குத்தகை காலம் 5 சமமாக 5 மில்லியனாக வருடாந்த தவணை கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். ஆனாலும் 31/3/2023 செலுத்த வேண்டி இருந்தது. இப்ப இந்த வருஷத்துக்குரிய முதலாவது தவணை கட்டணமும் செலுத்தாம விட்டுட்டான். ஓகே, இத்தொகையானது தவணை கட்டணத்தை உரியது தரந்துள்ள தொகையானது 30/6/2023 செலுத்தப்பட்டிருந்தது. அப்ப 30/6 செலுத்தியிருக்கானுண்டா 31/3/2023 செலுத்தவில்லை. ஓகே, குத்தகை வட்டியானது முறையே 1280 1055 ஒவ்வொரு வருடங்களுக்கும் தரப்பட்டிருக்கு. நேர்க்கிரயம் ஆரம்ப நேர்க்கிரயம் ஆரம்ப கொடுப்பனவு இல்லை. கேள்வி ஈஸி. சரிதானே? சொத்தினை பயன்படுத்த உரிமை கணக்கில் வரவு வைக்கப்பட்டு குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வைக்கும். அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்பு பதிஞ்சிருக்கான் பாருங்க. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்குல வரவு வச்சு பாருங்க. பரீட்சை மீதுல சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு இருக்கா? சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு இருக்குதா பிள்ளைகள்? குத்தகை பொறுப்பு கணக்கு இந்தா இருக்குது. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு இந்த இருக்குது. சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்குல வரவு வச்சு 21,000 குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு வச்சிருக்காங்க. ஓகே, இங்க வரவு வச்சு செலவு வச்சா முதலாவது பதிவு சரி. அப்ப சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் பாருங்க, குறிப்பு 5ல ஆரம்ப குத்தகை பொறுப்பு 21,000. அப்ப சொத்துமை பயன்படுத்தும் உரிமைக்குள்ள 3 பேரை சேர்க்கணும். குத்தகை பொறுப்பு, ஆரம்ப குத்தகை கட்டணம் இதுல இல்லையேன்னு சொல்லியிருக்கான் 0. நேரடியான கிரயங்கள் இல்லையேன்னு சொல்லியிருக்கான் 0. சரிதானே? ஓகே, ஆகவே குத்தகை பொறுப்பு கணக்கு நாங்க ஒரு குத்தகை பொறுப்பு கணக்கு செய்து பார்ப்போமா? குத்தகை பொறுப்பு கணக்கு செய்து பார்த்தா எங்களுக்கு ஈஸியா இந்த குத்தகை பொறுப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. அப்ப இதுல குத்தகை பொறுப்பு கணக்கு. சரிதானே? குத்தகை பொறுப்பு கணக்கு. அப்ப குத்தகை பொறுப்பு கணக்குல ஆரம்ப குத்தகை பொறுப்பு எவ்வளவாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பிள்ளைகள்? எஸ், எவ்வளவு? 21,000 ஆரம்ப குத்தகை பொறுப்பு. ஆரம்ப குத்தகை பொறுப்பு. வேற எதுவும் சொல்லியிருக்காங்கன்னா? நேரடியான கிரயம் இல்ல. இதுல பாருங்க, ஆரம்ப குத்தகை கொடுப்பனம் இல்ல. அவை சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் எவ்வளவாக இருக்கும்? 21,000 இருக்கு. அவ்வளவு. சரி, இப்ப பெருமானத்தேய்வு முதலாவதா செய்வோம். பெருமானத்தேய்வு என்ன செய்யணும் பாருங்க, சொத்தினுடைய உரிமை மாற்றப்படுகிறதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்ப இந்த கேள்வியில சொத்தினுடைய உரிமை குத்தகை கம்பெனிக்கு தொடர்ச்சியாக இருக்குது. எங்கட கம்பெனிக்கு மாறுதா? இல்ல. அப்ப எதனால பிரிக்கணும்? 5ஆல பிரிப்பீங்களா 25ஆல பிரிப்பீங்களா அப்படிங்க? 5 வருடங்களால பிரிப்பாங்க. அப்ப 21,000 5 வருடங்களால நீங்க பிரிச்சீங்கண்டா 21,000 5 இதால பிரிச்சிங்கண்டா சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 5ஆல பிரிச்சா எவ்வளவு வருது? 4,200. அப்ப இந்த சொத்தினை பயன்படுத்தும் உரிமை பாருங்க, இது என்னத்துக்காக என்ன சொத்து வாங்கியிருக்கோம்ன்றதை கவனிக்கணும். எங்க போட போறோம்ன்றதை பார்க்க முடியும். பாருங்க, அலுவலக கட்டிடம். அலுவலக கட்டிடத்துக்காகத்தான் நாங்க இந்த குத்தகை எடுத்திருக்கோம். சரியா? ஆகவே அதனுடைய பெருமானத்தேய்வு நிலைய நிர்வாக செலவுக்குள்ள அலுவலக உபகரண பெருமானத்தேய்வாக அலுவலக கட்டட பெருமானத்தேய்வாக மேலே இருக்க அலுவலக உபகரணம் பிள்ளைகள் அலுவலக கட்டட தேய்வு
எவ்வளவு அலுவலக கட்டிட தேவை வருகிறது பிள்ளைகள்? 4200. சரிதானே? இதை எந்த விதமா பதிஞ்சு கொள்ளணும். ஓகே. பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு என்ன? சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயத்திலிருந்து என்ன செய்யணும் பிள்ளைகள்? இதை நீங்க கழிக்க வேணும். 4200 கழிச்சா சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் எவ்வளவு வரப்போகுது? 21,000 4200 கழிக்கணும். அவ்வளவுதான். 21,000 சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம். அதுல 4200 கழிச்சா 16,800. ஓகே. இந்த 16,800 என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த 16,800 அங்க வரும் எங்களினுடைய நிதி நிலைமை கூற்றுல சொத்து பயன்படுத்தல் உரிமை என்று சொல்லி காட்ட வேண்டும். 16,800 இருக்கு. சரிதானே? எப்படி வந்தது? இப்ப குத்தகை பொறுப்பு கணக்குக்கு வாங்க. குத்தகை பொறுப்பு கணக்குல 21,000 மட்டும்தான் பதிஞ்சிருக்காங்க. அடுத்தது குத்தகை வட்டி. முதலாவது வருடத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, கேள்வியில சொல்லியிருக்காங்க. முதலாவது வருஷத்தினுடைய வட்டி 1280. இதுக்கு என்ன பதிவு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. குத்தகை வட்டி கணக்கு வரவு எங்க போடுவீங்க? நிதி செலவுக்குள்ள போடணும். குத்தகை வட்டி கணக்கு நிதி செலவுக்குள்ள 1280. குத்தகை வட்டி 1280. எங்க செலவு பிள்ளைகள்? குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு வைக்கணும் 1280. சரியா? ஓகே. இது வட்டி. இந்த கேள்வியில இந்த வருஷத்துக்குரிய தவணை கட்டணம் என்ன செய்யல பிள்ளைகளா? செலுத்த. இந்த வருஷத்துக்குரிய தவணை கட்டணத்தை செலுத்த மறந்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு எவ்வளவு தவணை கட்டணம் செலுத்தி கொண்டு வராங்க? ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு தவணை கட்டணம் எங்களுக்கு பாருங்க. குத்தகையில 5,000 இருக்கு. ஒவ்வொரு வருஷம் தவணை கட்டணம் எவ்வளவு? 5,000 பிள்ளை. இது செலுத்திட்டானா? இல்ல. அப்ப இந்த வருஷ கடைசியில எங்களுக்கு மொத்தமா செலுத்த வேண்டிய குத்தகை பொறுப்பு எவ்வளவு வரப்போகுது? 2,280. மீதி சென்று மீதி வந்தது எவ்வளவு? 2,280. அப்ப சரி 22,280 ஒரு 2 அடிப்படை. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த 22,280 தான் ரெண்டா பிரிக்கோணம். எப்படி? நடைமுறை பொறுப்பு வேண்டும், அடுத்தது நடைமுறை எல்லா பொறுப்பு வேண்டும் பிரிக்கணும். நடைமுறை பொறுப்பு எப்படி பிரிக்க போறோம்? நடைமுறை பொறுப்பை எந்த பொறுப்பை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நடைமுறை பொறுப்பை கண்டுபிடிக்கணும். என்ன நடைமுறை பொறுப்பு? எப்படி கண்டுபிடிக்கிற பிள்ளை? நடைமுறை பொறுப்பு என்னத்துல இருந்து என்னத்தை கழிக்கணும்? அடுத்த வருட தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருட வட்டியை கழிக்கணும் என்று சொல்லி தந்தான். ஞாபகம் இருக்கா? படிச்சாக்களுக்கு தெரியும். அடுத்த வருட தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருட வட்டியை கழிக்கணும். அடுத்த வருட தவணை கட்டணம் சய அடுத்த வருட வட்டி. அப்ப வழக்கமா பிள்ளைகள் நாங்கள் இப்படி செஞ்சா போதும். ஆனா இந்த கேள்வியில நாங்க இந்த அடுத்த வருஷத்துக்கு முதல் என்ன செய்யல? இந்த வருஷ வட்டியையும் செலுத்தாம இருக்கிறோம். சரியா? இந்த வருஷ வட்டியையும் செலுத்தாம இருக்கிறோம் இல்லோ? அப்ப இந்த வருஷ வட்டிய செலுத்தாம இருந்தா நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதையும் சேர்க்கணும். அப்ப அடுத்த வருஷ தவணை கட்டணத்துல இருந்து அடுத்த வருஷ வட்டியை கழிக்கணும். அடுத்த வருஷ தவணை கட்டணம் 5,000. ஓகே, சிம்பிளா சொல்லிக்கலாம். அடுத்த வருஷ வட்டி எவ்வளவு? கேள்வியில தந்திருக்கான் 1055. அப்ப விட என்ன வரப்போகுது? 3,940. அப்ப இத மட்டுமே போடுறதா பாருங்க. இந்த வருஷம்
கணக்கு செய்யற ஆண்டுக்குரிய வட்டி நாங்க என்ன செய்யல, இன்னும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, தவணை கட்டணம் இந்த வருஷம் செலுத்த வேண்டிய 5000 நாங்கள் செலுத்தல. அப்ப நீங்க செய்ய வேண்டிய என்ன, அடுத்த வருடம் தொடர்பாக பிள்ளைகள் 3945 கொடுக்கணும். சரியா, நடைமுறை பொறுப்பு. இந்த வருஷத்துக்கு இன்னுமே கொடுக்கலையே நாங்க. அப்ப மொத்தமாக நாங்க எவ்வளவுத்த பிள்ளைகள் கொடுக்கணும், மொத்தமா எவ்வளவுத்த கொடுக்கணும் நடைமுறை பொறுப்புன்னு சொல்லி சொல்லுங்க பாப்பா. நடைமுறை பொறுப்புன்னு சொல்லி எவ்வளவுத்த கொடுக்கணும்? ஒன்று அடுத்த வருடம் தொடர்பாக கொடுக்கணும், இன்னொன்று இந்த வருடம் தொடர்பாக. மொத்தமா நடைமுறை பொறுப்பு எவ்வளவு? 8945. சரியா, அடுத்த வருட தவணை கட்டணம், அதோட அடுத்த வருட வட்டிய கழிக்கோணும் பிள்ளைகள். சரியோ, இத கழிக்கிற மட்டும் சரியா இல்ல என்ன, ஏற்கனவே நாங்க இந்த வருஷத்துக்குரிய கணக்கு வழக்க முடிக்கல நாங்க. ஓகே, அப்ப அடுத்த வருடம் தொடர்பாக 3945 கொடுக்கணும். இந்த வருஷத்துக்குரிய 5000 பாருங்க, இன்னொரு டேட் தான் கொடுத்துருக்கு. எந்த டேட்ல கொடுத்துருக்கு? 30/6/2023 கொடுத்துருக்கு. அப்ப அடுத்த வருட தவணை கட்டணத்துல இருந்து அடுத்த வருட வட்டியை கழிக்கிறது மட்டுமில்ல, என்ன செய்யணும், எங்களினுடைய இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய 5000ஐயும் சேர்க்கணும். இதை சேர்த்தாதான் எங்களுக்கு குத்தகையினுடைய நடைமுறை பொறுப்பு வரும். அப்ப நடைமுறை பொறுப்பு எவ்வளவு வரப்போகுது? குத்தகை பொறுப்பு 8945. சரியா, 8945 வரப்போகுது. நடைமுறை எல்லா பொறுப்பு என்ன செய்ய போறோம் பாருங்க, மொத்த குத்தகை பொறுப்புல இருந்து அடுத்தது நடைமுறை எல்லா பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த பொறுப்புல இருந்து மொத்த பொறுப்புல இருந்து மொத்த குத்தகை பொறுப்புல இருந்து என்னத்தை கழிக்கணும் பிள்ளைகள்? நடைமுறை குத்தகை பொறுப்பை நீங்க கழிக்கணும். மொத்த பொறுப்புல இருந்து திஸ் இயர் வட்டி பதிஞ்சிருக்கோம். இப்ப இதுல வட்டியில பதிஞ்சிருங்க, குத்தகை தவணை கட்டணத்துல பதிஞ்சு, இதுல பாருங்க நிதி செலவுக்குள்ள பதிஞ்சிருக்கோம் ஆயிஷா. ஓகே, இப்ப நடைமுறை மொத்த பொறுப்புல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்சா. சரி, மொத்த பொறுப்பு எவ்வளவு பாருங்க, 2280. நடைமுறை பொறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இருக்குது எவ்வளவு? 8945. விட என்ன பிள்ளைகள்? நடைமுறை எல்லா பொறுப்பு 22,280 இருந்து 8945 கழிக்கணும். 13,335. இல்ல அதுல நடைமுறை பொறுப்பினுடைய வட்டி அதுதான் போட்டிருக்கீங்க என்ன, 1055 என்று போட்டிருக்கேன். 1055 முதலாவது வருஷ வட்டி எவ்வளவு? சரிதானே பிள்ளை, ரெண்டு அடுத்த வருட வட்டியை தானே கழிக்கணும். 1055. ஓகே, கணக்கு சரி. நடைமுறை எல்லா பொறுப்பு எவ்வளவு வரப்போகுது? 13,335 வரப்போகுது. அப்ப 13,335 தான் உங்களினுடைய நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள 13,335. இல்ல நீங்க பாடம் படிச்சிருக்கணும், அப்பதான் நீங்க விளங்கப்படுத்துறது விளங்கும். பாடத்தையே இங்க நான் படிப்பிக்கல, கணக்கு எப்படி வருது, இந்த டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்க. அப்ப இங்க பாருங்க, வழக்கமா அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணத்துல இருந்து அடுத்த வருட வட்டியை தான் கழிப்போம். அடுத்த வருட தவணை கட்டணம் 5000, அடுத்த வருட வட்டி 1055. இந்த கணக்குல என்ன சொல்லி இருக்கு, அதோட இந்த வருஷத்துக்குரிய தவணை கட்டணம் 5000 கொடுக்க இல்லை. அப்ப அதுவும் கொடுக்கத்தானே பிள்ளைகள் வேணும். அப்ப மொத்தமா நடைமுறை பொறுப்பு அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியதும் போடுவோம், இந்த வருஷம் இன்னும் 5000 கொடுக்காம இருக்கிறோம். ஆகவே 8945 காட்டும். ஓகே,
இவ்வளவு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் குத்தகை சம்பந்தமா. இப்ப குத்தகை பத்தி எல்லாம் பதிஞ்சிட்டேன், சரிதானே? அப்ப குத்தகையும் முடிஞ்சது. இப்ப இன்னும் சின்ன சின்ன விஷயம் சிலது இருக்குது. ஓகே, அப்ப இதுல பாருங்க, கம்பெனி பொருட்களை உத்தரவாத ஏற்பாடு. உத்தரவாத ஏற்பாடு எந்த கணக்கீட்டு நியமத்தோட சம்பந்தப்பட்டது பிள்ளைகள்? LKAS 37ஓட சம்பந்தப்பட்டது. ஓகே, உத்தரவாத பொருட்கள் உத்தரவாதத்துடன் விற்பனை செய்கின்றது. உத்தரவாத ஏற்பாடு 1150 இறுதியில மதிப்பிடப்பட்டிருக்கு. 31/3/2023 முடிவடையும் வருடத்தில் உத்தரவாதத்தின் கீழ் 6000 பொருட்களை திருத்துவதற்காக செலவு செய்யப்பட்டு இது விநியோக கிரயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பரீட்சை மீதில பாருங்க, உத்தரவாத ஏற்பாடு சம்பந்தமா என்ன தந்திருக்கான்? 800,000. என்ன திகதியில தந்திருக்கான்? திகதிய மிக கவனமாக கவனிக்கணும். எவ்வளவு இருக்குது? 1/4/2022. அப்ப நீங்க செய்து பார்க்க வேண்டியது உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு, சரிதானே? அப்ப உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செய்தீங்கன்னா பிள்ளைகள் இலகுவாக நீங்க என்ன செய்யலாம், எவ்வளவுத்த வருமான கூற்றுல காட்டணும் என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு. அப்ப உத்தரவாத ஏற்பாட்டு கணக்குல ஆரம்ப மீதி பரீட்சை மீதியில இருக்கு. ஏற்பாட்டு கணக்கு எவ்வளவு இருக்கு பிள்ளை? பரீட்சை மீதியில ஆரம்ப மீதி பாருங்க, எல்லாரும் பரீட்சை மீதியை பார்க்கணுமா? பார்த்தா தான் விட வரும். 800,000 காணப்படுது. மீதி வந்தது 800,000 இருக்குது, சரியா? ஓகே, அப்ப இந்த முறை இறுதியில ஏற்பாட்டு கணக்கு மீதி மீதி சென்றது, மீதி வந்தது எவ்வளவு வரணும்? 1150,000. இந்த முறை காசு செலவழிச்சது எவ்வளவு? காசுல செலவு உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க விநியோக கிரயத்துக்குள்ள காட்டியிருக்கான் என்று சொல்லி கேள்வி வந்திருக்குது. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பதிஞ்சிருக்காங்க? 600,000 காசு செலவழிக்கப்பட்டு திருத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, சரியா? அப்ப காசுல செலவு உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு வரவு 600,000. அவன் இப்ப கணக்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 1750 1750. இப்ப வருமான கூற்றுக்கு மாற்றியது, கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு வரப்போகுது பிள்ளை? வருமான கூற்றுக்கு மாற்றியது கட்டாயம் அவர் எவ்வளவு பதிஞ்சிருக்கணும்? 950,000 தான் பதிஞ்சிருக்கணும், சரியா? உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு அடிச்சு வச்சு கொள்ளுங்க. கட்டாயம் எவ்வளவு பதிஞ்சிருக்கணும்? வருமான கூற்றுக்கு மாற்றியது 950. ஆனா அவர் எவ்வளவு காட்டியிருக்கார் பிள்ளை? 600,000 விநியோக கிரியத்துக்குள்ள காட்டியிருக்கேர். கேள்விய கவனிங்க. 950,000 தான் காட்டணும் பிள்ளைகள், சரியா? ஆனா எவ்வளவு காட்டியிருக்கீர்? 600,000 காட்டியிருக்கீர். 600,000 செலவழிக்கப்பட்டிருக்கு, அதைத்தான் விநியோக கிரியத்துக்குள்ள சேர்த்திருக்கீர். அப்ப அது சரியா? இல்லை, பிள்ளையானது. ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்னும் எவ்வளவு விநியோக கிரியத்துக்குள்ள சேர்க்கணும்? திருப்பி 950 சேர்க்கிறதா? இல்ல, இன்னும் எவ்வளவு பிள்ளைகள் ஏற்பாடு செய்யணும்? எஸ், உத்தரவாத ஏற்பாடு விநியோக செலவுகளை இன்னும் 350 காட்டினா சரி. ஏன்? ஏற்கனவே பரீட்சை மீதில விநியோக கிரியம் என்று தரப்பட்டிருக்கு எங்களுக்கு பிள்ளைகள். பாருங்க எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 8,900. இந்த 8,900க்குள்ள என்ன இருக்குது? இந்த வருஷம் ஏற்கனவே 600 பதிஞ்சிட்டு, அப்ப இன்னும் உத்தரவாத ஏற்பாடாக நாங்க எவ்வளவு பதிவு செய்ய வேணும்? 350,000 பதிவு செய்யணும். எவ்வளவு பதிவு செய்யணும்? 350,000 தான் பதிவு செய்யணும், வேற எதையும் பதிவு செய்ய இயலாது. ஓகே, ஆகவே வருமான கூற்றுல பதிஞ்சிட்டோம். இப்ப நிதிநிலைமை கூற்றுல என்ன வரும் பிள்ளைகள்? நடைமுறை பொறுப்புக்குள்ள உத்தரவாத ஏற்பாடு எவ்வளவு வர போகுது? உத்தரவாத ஏற்பாடு என்று சொல்லி எவ்வளவு உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு மீதி? 1150 காட்ட வேண்டும். அவ்வளவுதான். பாருங்க, உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு செய்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், சரியா? ஆரம்ப மீதி மேலவரம், இறுதி மீதி, காசாக செலுத்திய செலவு வரவுல, வருமான கூற்றுக்கு மாற்றினது.
சப்போஸ் இந்த வருமான கூற்றுக்கு மாற்றினது வரவுல வந்தா நீங்க உத்தரவாத ஏற்பாடு விநியோக செலவுல கழிச்சு காட்ட வேண்டி இருக்கு. அவ்வளவு. ஓகே, அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகள். வருமான வரி சம்பந்தமாக தொடர்பட்ட கேள்வி. பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள இது ஒவ்வொரு வருஷம் அதே போல நட செலுத்திய வரி 450,000 ஆகும். நடைமுறை வருடத்தின் முதல் 3 காலத்துக்கு செலுத்திய வரியும் உள்ளடக்கியுள்ளது. மொத்த வருமான வரி பொறுப்பு 31/3/2023 மொத்த வருமான வரி பொறுப்பு மொத்த என்ற வரி வந்திருக்கு என்ன பிள்ளைகள். ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி செலவு எவ்வளவு? 800. இதுல அடுத்தது பார்க்க வேண்டியது எவ்வளவு வருமான வரி செலுத்தப்பட்டிருக்கு. பரீட்சை விதியை பாருங்க. எவ்வளவு செலுத்தின வருமான வரி? 1100. இதுல போன வருஷத்துக்காக எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்குது? இதுல தந்திருக்கான் 450,000. 450,000 போன வருடத்துக்குரிய வருமான வரி என்றா இந்த வருடத்துக்காக இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பிள்ளைகள்? 1100ல 450 கடிச்சிங்கன்னா சரி எவ்வளவு? 650 தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்காக. இது காசா? இது காசு. காசு சரியோ? அப்ப இந்த காசு எவ்வளவு இந்த வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க? மொத்தம் 1100 கொடுத்திருக்காங்க. இதுல 450 எந்த வருடத்துக்குரியது? கடந்த வருடத்துக்குரியது. அப்ப நடைமுறை வருடத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எஸ், 650,000 இருக்கு. நடைமுறை வருடத்துக்குரியது. சரியா? ஓகே, இவ்வளவு விஷயம் தந்திருக்காங்க. இப்ப பாருங்க, போன வருஷம் எவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? 350 என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு செலுத்தி இருக்காங்க? 450. ஏற்பாடு செய்தது போதுமா? காணாது. எவ்வளவு? 100. குறை ஏற்பாடு. குறை ஏற்பாடு என்ன செய்யணும்? நாங்க வருமான வரியில கூட்டம். மிக ஏற்பாடு வந்தா கழிப்போமா? எவ்வளவு குறை ஏற்பாடு? 100,000 இருக்கு. சரிதான். குறை ஏற்பாடு 100,000 இருக்கு. சரியா? அடுத்தது வருமான கூற்றில். அப்ப மொத்தம் எவ்வளவு காட்டுவோம் பிள்ளைகள்? வருமான கூற்றில் எவ்வளவு காட்டுவோம்? 9 லட்சத்தை காட்டுவோம். எங்களினுடைய ஆண்டுக்குரிய வருமான வரியாக 9 லட்சத்தை காட்டுவோம். சரிதானே? ஓகே. அப்ப நிதி நிலைமை கூற்றில் எவ்வளவு காட்டணும் பிள்ளைகள்? பாருங்க, இந்த வருஷத்துக்கு 650 தான் கொடுத்திருக்கோம் பிள்ளைகள். ஆனா ஏற்கனவே இந்த வருஷத்துக்குரிய வருமான வரி பொறுப்பு எவ்வளவுன்னு மதிப்பிட்டிருக்கோம்? 800,000. அப்ப இன்னும் எவ்வளவு வருமான வரி ஏற்பாடு செய்யணும்? 150,000 இருக்கு. மொத்தம் ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு பொறுப்பு 800,000 பிள்ளைகள். அதுல 650,000 நடைமுறை வருஷத்துக்காக கொடுத்திருக்கோம்டா இன்னும் 150,000 வருமான வரி ஏற்பாடு செய்யும். வருமான வரி முடிஞ்சு. அடுத்தது பாருங்க, இயக்குனர் கட்டணம் 1500 ஆனது நிர்வாக செலவுகளுக்குள் கடைசியா சொல்றேன் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் சாதாரண பங்குதாரருக்கு செலுத்திய இடைக்கால பங்குலாகும் 800,000 ஏனைய செலவுக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏனைய செலவு எவ்வளவு தந்திருக்காங்க? டோட்டல் 1000. இந்த 1000த்துக்குள்ள 800,000 இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினதான். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா அங்க வரும் உரிமை மாற்றல் கூற்றுல கழிக்கணும் பிள்ளைகள். சரியா? ஏனைய செலவுக்குள்ள போட்டது சரியா? இல்ல, ஏனைய செலவுக்குள்ள போட்டது பிழை. அப்ப ஏனைய செலவுல இருந்து நாங்க என்ன செய்யணும்? வெளியால் எடுக்கணும். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது. இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது எவ்வளவு? எவ்வளவு வெளியால் எடுக்க போறீங்க? 800,000 வெளியால் எடுக்க போறீங்க. மைனஸ் நீங்க பிரக்கெட் பண்ணி கொண்டாலும் சரி. இதை கொண்டு வந்து எங்க போடணும்? நிறுத்தி வைத்த லாபத்துல கழிக்க வேணும். உரிமை மாற்றல் கூற்றுல இடைக்கால பங்கு லாபம். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது நிறுத்தி வைத்த லாபத்துல என்ன செய்யணும்? கழிக்க வேணும். 800,000 இருக்கு. ஓகே.
இன்னும் ஒரே ஒரு விஷயம், 1/4/2022 உள்ளவாறான கம்பெனியின் கூறப்பட்ட மூலதனமானது பங்கொன்று 10 ரூபாய் படி சாதாரண பங்குகளை கொண்டுள்ளது. 1/10/2022 5 பங்குகளை கொண்டுள்ள விதியில் நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கியுள்ளது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கு ஒன்று. அதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டதை தொடர்ந்து இறுதியில பொது பங்கு வழங்கல் ஒன்று இடம்பெற்றிருக்கு 10,000க்கு. பொது பங்கு வழங்கல் எவ்வளவு? பொது பங்கு வழங்கல் 10,000க்கு இடம்பெற்றிருக்கா? பொது பங்கு வழங்கல் 10,000க்கு இடம்பெற்றிருக்கு. ஓகே, அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், பொது பங்கு வழங்கல் 10,000க்கு இடம்பெற்றிருக்கா? இதுல சொல்லியிருக்கான், எனினும் நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டது கணக்குல பதிய இல்லை. ஆனால் பொது ஒதுக்கமாக பொது பங்கு வழங்கல் செய்தது கணக்குல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப உரிமை மாற்றல் கூற்றுல இந்த சாதாரண பங்கு பாருங்க எவ்வளவு காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள்? இந்த 40 நாள் இதுக்குள்ள ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டது பதிய இல்லையாம், பொது பங்கு வழங்கல் செய்தது பதிஞ்சிருக்காங்களாம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த 40,000 இருந்து 10,000 இந்த வருஷம் நடந்த பொது பங்கு வழங்கல், அது சரிதானே? ஏன் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? 30,000 இருக்கு. சரியா? அப்ப கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. மொத்தம் எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்று தொடர்பாக பரீட்சை மீதில 40,000 காட்டியிருக்கு. இதுல ஒதுக்கங்களும் மூலதனமாக்கப்பட்டிருக்கு, உபகார வளங்களும் நடந்திருக்குது, பங்கு வளங்களும் நடந்திருக்கு. அப்ப இடைக்காலத்துல பங்கு வளங்கள் 10,000க்கு செய்திருக்கா, அது பதிஞ்சிருக்காங்கண்டா பிள்ளைகள். இந்த 40,000 எப்படி வந்திருக்கும்? இந்த 10,000 சேர்த்துதான் 40,000. ஆகவே ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? 30,000 இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப சொல்லியிருக்கான் இந்த ஒதுக்கங்கள் மூலதனமாக்கல் எப்படி என்றதை பாருங்க. ஒரு பங்கு 10 ரூபாய் படி இருந்ததான். இப்ப எங்கள்கிட்ட பாருங்க எத்தனை பங்கு இருக்கு? 30,000 பங்கு இருக்குது. சரியா? இப்ப இந்த 30,000 பங்கும் 10 ரூபாய் விலையில இருக்குதுண்டா, எங்கள்கிட்ட எத்தனை பங்குகள் இருக்கும் பிள்ளைகள்? 3,000 பங்குகள். ஒரு சைவரை விட்டு சொல்லணும், 3 மில்லியன் பங்குகள் இருக்கும் பிள்ளைகள். சரியா? 30 லட்சம். ஓகே, 3,000 மட்டும் போறேன்னா, ஓகே, 30,000 பெறுமதியுடைய பங்குகள் இருக்குது எங்கள்கிட்ட. இதனுடைய ஒன்றின் பெறுமதி 10 ரூபான்னு சொல்லியிருக்காண்டா, எங்கள்கிட்ட எத்தனை பங்குகள் இருக்கும் பிள்ளைகள்? 3 மில்லியன் பங்குகள் இருக்கு. சரியா? இப்ப ஒதுக்கங்கள் எப்படி மூலதனமாக்கப்பட்டிருக்கு, என்ன ரேஷியோல சொல்லியிருக்கான்னு பாருங்க. எத்தனைக்கு எத்தனை? 5 பங்குக்கு 1. அப்ப மொத்தம் 3 மில்லியன் பங்கு இருக்குது எங்கள்கிட்ட. 5 பங்குகள் வைத்திருக்கிறவருக்கு ஒரு பங்கு என்ற அடிப்படையில ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கு. சரியா? 5 பங்கு வைத்திருக்கிறவருக்கு ஒரு பங்கு என்று சொல்லி. சரியோ? அப்ப மொத்தம் 3 மில்லியன் பங்குக்கு எத்தனை பங்குகள் பிள்ளைகள் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கு? 6 லட்சம் பங்கு. சரியா? அப்ப 6 லட்சம் பங்கும் என்ன விலையில கொடுக்கப்பட்டிருக்கும்? என்ன விலை சொல்லியிருக்காங்க? கேள்வியை பாருங்க. 10 ரூபாய் படி. 10 ரூபாய் படி என்றா எவ்வளவு வர போகுது? எஸ், 6 லட்சம் பங்கு இருக்குது. 10 ரூபாய் படி என்றா எவ்வளவு ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள்? 6 மில்லியன். சரியா? 6 லட்சம் தர 10 ரூபாய், பொது பங்கு வளங்களின் பெறுமதி 6 மில்லியனாக இருக்கும். சரியோ? அப்ப இந்த 6 மில்லியன் நிறுத்தி வைத்த லாபத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆரம்பத்துல எங்கள்கிட்ட 30 மில்லியன் பங்கு பெறுமதியான பங்குகள் இருக்கு. அதன் ஒன்றின் பெறுமதி 10 ரூபாய் பிள்ளைகள். அப்ப மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு எங்கள்கிட்ட? 3 மில்லியன் பங்கு இருக்கு. 5 பங்கு வச்சிருக்கிறவருக்கு ஒரு பங்கண்டு கொடுக்க போறாங்க. அப்ப மொத்தம் 6 லட்சம் பங்குகள் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்படும். 10 ரூபாய் விலையில ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்படும்.
அப்ப மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? ஒதுக்கங்களை மூலதனமாக்கலினுடைய பெறுமதி 6 மில்லியன் ரூபாவாக இருக்கும். அப்ப 6 மில்லியனை என்ன செய்யணும்? நிறுத்தி வைத்த லாபத்தில இருந்து நீங்க வழியால் எடுத்து மைனஸ் 6000 எங்க சேர்ப்பீங்க பிள்ளைகள்? உங்களினுடைய சாதாரண பங்குக்குள்ள 6000 3 இல்லாம போட்டு. சரிதானே? வேற எதுவும் இருக்குதா? இல்ல. இப்ப நாங்க என்ன செய்யணும்? அடுத்ததா எங்களினுடைய பரட்சி மீதிய ஓடர்ல பார்ப்போம். ஆதரம் பொறி உபகரணம் பதிஞ்சிட்டோமா? ஓ. சொத்து பாவனை உரிமை அலுவலக கட்டணம் இது பதிஞ்சிட்டோம். குத்தகை பொறுப்பு பதிஞ்சிட்டோம். ஆதாயம் பதிஞ்சிட்டோம். விற்பனை பாருங்க எவ்வளவு இருக்கு? 75,900. விற்பனை 75,900. ஓடர்ல பார்த்து கொண்டு வாங்க பிள்ளைகள், ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க விற்பனை கிரயம். இப்ப விற்பனை கிரயம் பாருங்க பிள்ளைகள், நாங்க சீராகம் செஞ்சிருக்கோம் என்ன? அப்ப விற்பனை கிரயம், சரியான விற்பனை கிரயம் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 50,600 வரப்போகுது. சரியா? இவ்வளத்தையும் கூட்டி பாருங்க. 50,600. ஓகே. அப்ப 50,600 விற்பனை கிரயம் சரியான தொகை 50,600. ஆகவே எங்களினுடைய மொத்த லாபம் வந்துட்டது 25,300 வரும். ஓகே. அடுத்தது பாருங்க ஏனைய வருமானம் 6 லட்சம். வரி பதிஞ்சிட்டம். எங்களினுடைய ஆதனம் புரியவன் அசைவு கூற்ற பாருங்க 28,000, 40,500, 12,000, இது 0. ஆகவே மொத்த டோட்டல் எல்லா பக்கத்தாலையும் நீங்க கூட்டி முழுமையா படுத்தி தமிழ்கள் கணக்க கொடுக்கணுமா? அறகுறையா கேள்விய கொடுக்காதீங்க. அடுத்தது பாருங்க காணி 0. திரண்ட தேவினுடைய இறுதி மீதி காணிக்கு இல்ல. தொழிற்சாலை கட்டிடத்துக்கு 7,000, உற்பத்தி பொறிக்கு 8,000, அலுவலக உபகரணங்களுக்கு 5,900, மோட்டார் வாகனத்துக்கு இருக்காது என்ன பிள்ளைங்க? ஓகே 0. இப்ப டோட்டல் எவ்வளவு வரப்போகுது? 20,900. ஆகவே இப்ப முன்கொண்டு செல்லும் தொகை எவ்வளவு வரப்போகுது பிள்ளை? முன்கொண்டு செல்லும் தொகை 1,07,800. சாரி 86,900 இருந்து திரண்ட தேய்வு 20,900 கழிக்க வேணும். 66. இந்த 66,000 தான் நிதிநிலைமை கூற்றுல நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்தது பாருங்க விநியோக செலவு. விநியோக செலவு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? அதையும் கூட்டி போட்டு கொண்டு போக வேண்டியதான். 10,250. கூற்ற சரியா பிள்ளையாண்டு பாருங்க. 10,250. ஓகே. அடுத்தது பாருங்க நிர்வாக செலவு. நிர்வாக செலவு எவ்வளவு வந்திருக்கு? எவ்வளத்தையும் கூட்டினா 10,600 வருது பிள்ளைகள். அதுல அலுவலக உபகரண பெருமான தேவை பிள்ளையாப்பு போடப்பட்டிருக்கு, மாறி போட்டிருக்கேன். ரெண்டுக்கும் ஒரே விட போட்டிருக்கேன். 10,600. ஓகே. நிதி செலவு. நிதி செலவு பாருங்க எவ்வளவு இருக்கு? ஆரம்பத்துல 500 இருக்குது. இந்த வருஷ குத்தகை வட்டியையும் சேர்த்தா டோட்டல் 1,780. ஓகே. ஏனைய செலவு எவ்வளவு இருக்கு? 800,000. இவ்வளத்தையும் கூட்டி பாருங்க எவ்வளவு இருக்கு? 800,000. சரி. இப்ப இவ்வளத்தையும் கூட்டி முடிச்சா பிறகு நீங்க என்ன செய்யணும்? உங்களினுடைய வருமான கூற்றுக்கு மாத்துவீங்க. நிர்வாக செலவு இதுல பாருங்க பிள்ளைகள் அலுவலக உபகரண தேய்வு எவ்வளவு? அலுவலக உபகரண தேய்வு இதுல 2,400 இல்ல பிள்ளைகள், நான் டைப் பண்ணிக்கல 4,000 டைப் பண்ணேன். அதான் இப்ப கூட்டி பாருங்க சரியா வரும். ஓகே.
அடுத்தது பாருங்க, எங்களினுடைய இறுதி இருப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இறுதி இருப்பு எவ்வளவு போடணும்? 4200 கட்டாயம் போடணும். போடாட்டிக்கு பிள்ளையாம். இந்த இறுதி இருப்பு பிள்ளைகள் கட்டாயம் 4200 வந்திருக்கணும். சரியோ? ஓகே. எப்படி என்றது சொல்லியாச்சு. 4200 இறுதி இருப்பு. சரி, எல்லாம் கூட்டிட்டோம். இப்ப திருப்பி பார்ப்போம். இதுல பதியாத விடயங்கள் எதுவும் இருக்கா? விநியோக கிரியம் பதிஞ்சிட்டம், சாதாரண பங்கு பதிஞ்சிட்டம், வியாபார வெறுமதி. ஓகே. இறுதி இருப்புக்குள்ள மூலப்பொருள் இருப்பையும் சேர்த்து போடணும், மறந்துடக்கூடாது. சரியா? 4200 முடிவு பொருள் இருப்பு பிள்ளைகள். அதோட ஏற்கனவே எங்கள்கிட்ட மூலப்பொருள் இருப்பு இருக்கு, சேர்த்து எவ்வளவு வரும்? 4800. எப்படி வந்தேன்னு பிராக்கெட்டுக்குள்ள வேணும்னா போட்டுக்காட்டு. 4200 பிளஸ் அதோட 600,000 எங்களினுடைய முடிவு பொருள், சாரி, மூலப்பொருள் இருப்பையும் சேர்க்கணுமா? இதை கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. ஓகே. அடுத்தது வியாபார வெறுமதிகள் கேள்வியில தந்திருக்காங்க. வியாபார வெறுமதிகள் எவ்வளவு இருக்கு? 9950, 950. அடுத்தது வியாபார கொடுமதிகள் தந்திருக்காங்க 6500, 6500 வியாபார கொடுமதி. சரியோ? அடுத்தது எல்லாம் பதிஞ்சிட்டு நினைக்கிறேன். வருமான வரி ஏற்பாடு. ஓகே. சோ நீங்க இவ்வளவுத்தையும் கூட்டி சமப்படுத்தினீங்கண்டா உங்களினுடைய கேள்வி சமப்படுமா? உங்களினுடைய கேள்வி சமப்படும். செம்மையாக்கள் அவ்வளவும் விளங்கப்படுத்தியிருக்கேன். இப்ப உங்களினுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளணும். இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். ஓகே. நீங்க இப்ப உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க இப்ப அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நீங்க அதை கேளுமா? ஆஹ் இந்த முறைப்படிதான கேள்வி வரும். நேஷன் இந்த முறைப்படிதான் என்று சொல்ல தெரியல. கேள்வி கனவிதமா வரலாம். ஓகே. நீங்க வேற டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க பிள்ளைகள். 2024 உங்களுக்கு போட்டி பரீட்சை என கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. இந்த 2023 பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பர். ஓகே. ஓகே. டவுட் இல்லாட்டி நீங்க லீவ் ஆகலாம். டவுட் இருக்கார்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே பிள்ளைகள், வகுப்பு முடிச்சுக்கொள்ள மிச்சம் சர்வீஸ் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ.